டு பி எ புக். இன்னைக்கு என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி சுல்தானியம் தான் பார்க்க போறோம். இந்த டெல்லி சுல்தானியம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 ஸ்டாண்டர்ட்ல வந்து கவர் ஆகுது. ஒண்ணு வந்து 7த் ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது. இன்னொன்னு வந்து 11த் ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது. ஆல்ரெடி 7த் ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகக்கூடிய போர்ஷனுக்கான வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்க அத பார்க்கல அப்படின்னா, அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு லெசன் வந்து 7த்லயும் குடுக்குறான், 11த்லயும் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லோயர் கிரேட தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஏன் லோயர் கிரேட படிக்கணும் அப்படின்னா, நீங்க லோயர் கிரேட் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு அவுட்லைன் வந்து கிடைச்சிரும். அந்த அவுட்லைன் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க அடுத்த ஹையர் கிரேட் படிக்கும்போது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் ஈஸியா புரிஞ்சிரும். அதனாலதான். ஓகேங்களா? சோ அதனால நீங்க 7த் பார்க்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 7த் பார்த்துடுங்க. அதுக்கப்புறமா இந்த 11த் ஸ்டாண்டர்ட பாருங்க. இந்த 11த் ஸ்டாண்டர்ட பொறுத்தவரைக்கும் ஒரு காமனான மிஸ்டேக். இந்த 11த் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு அரேபியர் துருக்கியர் வருகை அப்படின்னு சொல்லி டெல்லி சுல்தானியம் பத்தி குடுத்திருப்பாங்க. எல்லாருமே எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா, அடிமை வம்சத்துல இருந்து மட்டும் தான் இந்த 11த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது நான் காட்டுறேன் பாருங்க இப்ப. சோ இந்த இந்த பகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 பேஜ் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. 5 பேஜஸ் ஸ்கிப் பண்ணிட்டு, கடைசியா இங்க இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த அடிமை வம்சம் 10.2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா இந்த 10.1 அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷன். ஆனா நெறைய பேர் இத வந்து இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல. இதெல்லாம் நீங்க படிக்கவே தேவையில்ல. டெல்லி சுல்தானியம்னா 5 வம்சம் தானே. அப்ப 5 வம்சத்த பத்தி படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா இப்படி சொல்றதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த போர்ஷன் வந்து நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காது. கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன். அதனாலேயே நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது இம்பார்ட்டன்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்லி சுல்தானியம்னா 5 வம்சம் தானே. அத மட்டும் படிச்சா போதும். இது தேவையில்ல அப்படின்றீங்க. பட் நீங்க குரூப் 1, 2, 2A இந்த மாரி டிகிரி லெவல்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கட்டாயம் இந்த போர்ஷன நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பிஒய்க்யூ சீரியஸ் பார்த்தோம். அதுலயே டெல்லி சுல்தான் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த பகுதியில இருந்தே ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதனால நீங்க இந்த பார்ட்ட வந்து முக்கியமா பார்க்கணும். இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெரிய லெசன் அப்படிங்கறதுனால நம்ம வந்து 3 பார்ட்ஸா வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அரேபியர் துருக்கியருடைய வருகை, அதாவது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு டெல்லி சுல்தானியம், அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாருமே ஸ்கிப் பண்ணுவீங்க பாருங்க. அந்த பார்ட்ட பாத்துரலாம். அதுக்கடுத்து செகண்ட் பார்ட்ல 5 வம்சங்கள் பத்தி பாத்துரலாம். தேர்ட் பார்ட்ல அவங்களுடைய நிர்வாகம், இந்த புக்ஸ் இது எல்லாத்தையுமே ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பாத்துரலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சா போதும். இந்த ஃபர்ஸ்ட் பேராவ பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு லெசன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த 10.1 சிந்து மீது அரபு படையெடுப்பு. இங்க இருந்து தான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான போர்ஷன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த டெல்லி சுல்தானியத்த பொறுத்தவரைக்கும் 1200ல இருந்து 1550 காலகட்டங்கள் தான். சோ இந்த காலகட்டங்கள் 13 முதல் 16ஆம் நூற்றாண்டு முற்பகுதி வரைக்கும் இருந்த இந்த காலகட்டங்கள் வந்து இஸ்லாமிய அரசு இந்தியாவுல நிறுவப்பட்ட காலகட்டம். இந்த இஸ்லாமிய நிறுவனங்களும், இஸ்லாமிய பண்பாடும் இந்தியாவுல எப்ப வந்துச்சு அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து உங்களுக்கு இந்தியாக்குள்ள வந்துச்சு. இந்த இஸ்லாமிய ஆட்சி வந்து இங்க வந்ததுனால 2 முக்கிய பங்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பொருளாதாரம், இன்னொன்னு வந்து பண்பாட்டு வளர்ச்சி. இந்த 2மே இஸ்லாமியர்களோட வருகை இங்க இருந்ததுனால நம்மளுடைய பண்பாடும் பொருளாதாரமும் முன்னேறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுல வந்து பன்முக பண்பாடு தோன்றுவதற்கு காரணமா இருந்ததுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலுமே இந்த இஸ்லாமிய ஆட்சி இங்க நடந்ததுக்கு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிந்து பகுதி, இந்த ஹிந்து பௌத்தம் இது மட்டும் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இஸ்லாமியர்கள் வரும்பொழுதுதான் பல்வேறு சமயங்கள் இங்க வரும். அப்ப பல்வேறு பண்பாடுகள் இங்க உள்ள வந்துச்சு. அதனால பன்முக பண்பாடு தோன்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இந்த இஸ்லாமிய அரசு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இதுல பார்த்தா போதும். அப்போ இஸ்லாமியர்கள் வந்து தோன்றுவதற்கு முன்னாடியே வந்து அரேபியர்கள் வந்து கடல் வாணிபத்துல இந்தியாவுடைய கனெக்ஷன்ல தான் இருந்தாங்க. சோ முன்னாடியே இஸ்லாம்கள் தோன்றதுக்கு முன்னாடி அரேபியர்கள் வந்து இந்தியாவுடைய கடல் வாணிபத்துல ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. சோ இவங்க கடல் வாணிபத்துல ஈடுபட்ட காலகட்டங்கள்ல கிழக்கு மேற்கு, அதாவது கடல் வாணிபம் அப்படின்னாவே இந்த கடற்கரை பகுதிகளில தான் வந்து மோஸ்ட்லி அதர் கண்ட்ரிஸ் வந்து நம்மளோட வாணிகம் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கடற்கரை ஓரம் அப்படிங்கும்போது கிழக்கு மேற்கு கடற்கரை ஓரங்கள் இந்த பகுதிகள்லாம் வந்து இவங்க தங்கியிருப்பாங்க. வாணிப பர்பஸ்க்காக, வணிகத்துக்காக வந்து தங்கியிருப்பாங்க. அப்படி தென்னிந்தியாவுல வந்து மலபார்னா வந்து மேற்கு பகுதியில மலபார்ன்னு சொல்லுவாங்க. கேரளா பகுதி இருக்குல்ல, இந்த கேரளா கடற்கரையோரம் தங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கிழக்கு கடற்கரை பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோரமண்டல், அதாவது சோழமண்டல கடற்கரை பகுதிகளையுமே இவங்க வந்து
தங்கியிருந்தாங்க. சோ இவங்க இப்படி தங்கி இருக்கும் பொழுது, இந்த மலபார் பகுதியில தங்கியிருந்த ஒரு சில அரேபியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மலபார் பெண்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க இப்படி இங்க வந்து அ திருமணம் இங்க குடியமர்ந்து திருமணம் செஞ்சுக்கிட்ட இந்த அரேபியர்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளைகள் அப்படின்னு அழைச்சாங்க. இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஆல்ரெடி வந்து கூற்று காரணங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாரி அரேபியர்கள் வந்து மலபார் பெண்கள திருமணம் செய்து கொண்டவங்கள மாப்பிள்ளைகள் அப்படின்னு அழைப்பாங்க. இதுல என்னன்னா 712 கிபி அதாவது பொது ஆண்டு 712ல அரேபியர்கள் வாணிபம் மட்டும் தான் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டங்கள் 712ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அரேபிய படையெடுப்பு நடக்கும். அரேபிய படையெடுப்ப தொடர்ந்து கஜினி முகமதோட படையெடுப்பு நடக்கும். கஜினி முகமதோட படையெடுப்ப தொடர்ந்து முகமது கோரி அவர்கள் படையெடுத்து இந்தியா மேல வந்து பகுதிகளை விரிவு செய்யணும்னு நினைப்பாரு. சோ இதுக்கப்புறம் தான் இந்த டெல்லி சுல்தானியம் ஸ்டார்ட் ஆனது. சோ ஒரு அரசு எப்படி தோன்றுனுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பின்புலம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு டிகிரி லெவல்ல நீங்க படிக்கும்பொழுது, ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? சோ இவங்க இங்க வந்து இந்த மாரி ஆட்சி அமைச்சதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படையெடுப்பு நடந்ததுக்கான முக்கிய ரீசன் இங்க இருக்கக்கூடிய செல்வங்கள கொள்ளையடிச்சுட்டு போயி, மத்திய ஆசியால அவர்களோட ஆட்சிய வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மத்திய ஆசியால வந்து அரேபிய பேரரசு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அரேபிய பேரரசு அப்படிங்கிறது வந்து ஒரு பேரரசு கிடையாது. பல பேரரசுகள் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான். சோ அப்படிங்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பலத்த நிரூபிக்கணும். அவங்களுடைய செல்வ வளத்த அதிகரிச்சா மட்டும்தான் அவங்களுடைய பலம் அங்க வந்து இது பண்ண முடியும். அதனால வந்து நெறைய படையெடுப்புகள் நடத்தி கொள்ளையடிச்சாங்க. சோ இதுதான் முக்கியமான ரீசன்ஸ். ஓகேங்களா? இந்த போர்ஷன்ஸ்லாம் நீங்க படிக்க வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து டீட்டெயில்டா வந்துரும். இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தில்லி சுல்தானியம். இந்த படையெடுப்புகளுக்கு அப்புறம் ஒரு நிலையான அரசு வந்து எப்போ நிறுவுறாங்க? இந்தியால ஆட்சி அமைக்கிறது. இதுக்கு முன்னாடி படையெடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். படையெடுத்துட்டு செல்வங்கள கொள்ளையடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிருப்பாங்க. பட் எப்போ வந்து இந்தியால ஆட்சி செய்யணும், நிர்வாகத்துல தலையிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்களோ, அதுதான் வந்து தில்லி சுல்தானியம். ஓகேங்களா? இவங்க இஸ்லாமிய அரசு தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா, தில்லி சுல்தானியம் தான். 1206ல இருந்து 1526 வரைக்கும் இங்க தில்லி சுல்தானிய ஆட்சி நடக்குது. இந்த தில்லி சுல்தானியம் அப்படிங்கிறது வந்து ஒரே மரபை சேர்ந்தவங்க ஆட்சி செய்யல. ஓகேங்களா? 5 வம்சங்கள் ஆட்சி செய்யும். ஒரே மரபை சேர்ந்தவங்க கிடையாது. 5 வம்சங்கள் 1206ல இருந்து 1526 முதல் பானிபட் போர் வரைக்குமே உங்களுக்கு 5 வம்சங்கள் வந்து ஆட்சி செய்வாங்க. இந்த 5 வம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அடிமை வம்சம். அடிமை வம்சத்தோட பீரியட் 1206ல இருந்து 1290 வரைக்கும் இருந்தது. அதுக்கு அடுத்தது கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் 1290ல இருந்து 1320 வரைக்கும் இருந்தது. துக்ளக் வம்சம் 1320 டு 1414. அதுக்கடுத்து வந்தது சையது வம்சம் 1414ல இருந்து 1451. கடைசியா ஆட்சி செஞ்சவங்க இந்த லோடி வம்சம் 1451ல இருந்து 1526. 1526ல முதலாம் பானிபட் போர் நடக்கும். இதுல பாபர் வெற்றி பெற்றுவாரு. சோ இப்ராஹிம் லோடிய தோற்கடித்து பாபர் வெற்றி பெறதுனால என்ன ஆகும்? முகலாய பேரரசு டெல்லி சுல்தானிய முடிவுக்கு வந்து அடுத்த முஸ்லிமோட ஆட்சி தான். முகலாய பேரரசு வந்து உருவாக்கப்படுது. ஓகேங்களா? சோ அப்ப இவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அந்த காலகட்டங்கள்ல இருந்த ஒரு சில வரலாற்று ஆதாரங்களை வச்சுதானே சொல்ல முடியும். அப்படி நம்மளுக்கு கிடைச்ச வரலாற்று ஆதாரங்கள். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் கொஸ்டின் பார்ட் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த பகுதிகள்ல இருந்து உங்களுக்கு அடிக்கடி கேள்விகள் அதிக அளவுல கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இதுல அல்பெருனி அப்படிங்கிறவங்க எழுதினது தாரிக் அல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு நூல். இந்த தாரிக் அல் ஹிந்த் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய தத்துவ ஞானமும் மதமும். இது ஆக்சுவலா ஒரு அரபிய மொழியில எழுதின நூல். அந்த நூலோட பேர் என்னன்னா தாரிக் அல் ஹிந்த். தமிழ்ல இந்திய தத்துவ ஞானமும் மதம். சோ இதை எழுதினவங்க அல்பெருனி. இது கேட்பாங்க. நூல்கள் வந்து கூற்றுகள் கேள்வியில கேட்பாங்க. வேற நூலை கொடுத்துட்டு வேற இன்னொரு ஆசிரியர் கொடுத்துட்டு இவர்கள் எழுதினார்கள்னு கேட்பாங்க. அப்ப தவறு அப்படின்னு நீங்க சொல்லணும். கரெக்டா மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்லயுமே இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மின்னஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவர் எழுதினதுதான் வந்து தபகத் இ நசிரி. இது வந்து உலக இஸ்லாமிய வரலாறுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவுமே அரபு மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான். உலக இஸ்லாமிய வரலாறு. உலக இஸ்லாமியர்களுடைய வரலாறு பத்தி எழுதின நூல் தபகத் இ நசிரி. யார் எழுதினாங்கன்னா மின் ஹஜ் உஸ் சிராஜ் அவர்கள் எழுதினது. அதுக்கு அடுத்தது ஜியாவுத் பாரணி அவர்கள் எழுதினது தாரிக் இ ஃபெரோஷாகி. ஆக்சுவலா இதே நேம்ல இன்னொரு ஒர்க்குமே இருக்கும். இன்னொரு புக்குமே இருக்கும். சோ அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆத்தர் வந்து டிஃபரெண்ட் ஆத்தர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜியாவுத் பாரணி அவர்கள் எழுதினது தாரிக் இ ஃபெரோஷாகி. அதாவது ஃபெரோஷ் துக்ளக் வரைக்கும் துக்ளக் வம்சம் வரைக்கும் நடந்த ஆட்சி காலங்கள். தில்லி சுல்தானியத்தோட வரலாறு 3 வம்சம். அடிமை வம்சம், கில்லி வம்சம், துக்ளக் வம்சம். கடைசியா ஃபெரோஸ் துக்ளக் வரைக்கும் நடந்த ஆட்சி காலத்தை பத்தி தான் இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. இது தாரிக் இ ஃபெரோஷாகி.
நெக்ஸ்ட் அமீர் குஷ்ரு அவர்கள் எழுதினது. அமீர் குஷ்ரு எழுதினது வந்து 2 ஒர்க் எழுதியிருப்பார், 2 புக் எழுதியிருப்பார். ஒண்ணு வந்து மிஃப்தா உல் ஃபுத்தா. இந்த மிஃப்தா உல் ஃபுத்தா அப்படிங்கிறது ஜலாலுதீன் கில்ஜியோட வெற்றிகள். அதாவது கில்ஜி வம்சம் இருக்குல்ல, இந்த கில்ஜி வம்சத்துல 2 ஆட்சியாளர்களை பத்தி படிப்பீங்க. ஒண்ணு வந்து ஜலாலுதீன், இன்னொன்னு வந்து அலாவுதீன் கில்ஜி. இந்த ஜலாலுதீன் கில்ஜிகளோட வெற்றிகளை பத்தி சொல்லக்கூடியது மிஃப்தா உல் ஃபுத்தா. கஜைன் உல் ஃபுத்தா அப்படிங்கிறது அலாவுதீனுடைய வெற்றிகளை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதுவுமே கேட்பாங்க, செப்பரேட்டா கேட்பாங்க. எந்த புக் யாரோட வெற்றிகள் அப்படின்னுட்டுமே கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த துக்ளக் நாமா அப்படிங்கிறது பாரசீக மொழியில் எழுதப்பட்ட துக்ளக் வம்ச வரலாறு. துக்ளக் வம்சத்தை பத்தி மட்டும் எழுதின ஒரு நூல் தான் வந்து இந்த துக்ளக் நாமா. இந்த எந்த லாங்குவேஜ் எழுதியிருக்காங்கன்னா பாரசீக மொழியில. அதுக்கு அடுத்தது சம்சி சிராஜ் அபிப் அப்படிங்கிறவர் எழுதினதுதான் தாரிக் இ ஃபெரோஜ் ஷாகி. நான் ஆல்ரெடி சொன்னேன், தாரிக் இ ஃபெரோஸ் ஷாகி அப்படின்னா ஜாவுத் பாரணி எழுதுனது. வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஜியாவுதீன் பாரணி எழுதுனது. இதுவே வந்துச்சு தாரிக் இ ஃபெரோஸ் ஷாகி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து சம்சி சிராஜ் அபிப் எழுதுனது. சிராஜ் இச்சு வருதா, அப்ப இங்கே இஜ் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எழுதுனதுதான் இதுவுமே வந்து அதே மாதிரிதான் பாரசீக மொழியில எழுதின ஒரு தில்லி சுல்தானியத்தை பத்தி எழுதின ஒரு நூல் தான். ஆக்சுவலா இந்த ஜியாவுதீன் பாரணி எழுதினாங்கல்ல, அவங்களோட குறிப்புகளை ஒற்றியே இருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும் இந்த நூலுமே. அதுக்கு அடுத்தது குல்லாம் யாயா பின் ஹமட் அப்படிங்கிறவர் எழுதினதான் தாரிக் இ முபாரக் ஷாகி அப்படிங்கிற நூல். இது வந்து முபாரக் ஷாகி அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு சையத் வம்ச ஆட்சியாளர். இவரை பத்தி எழுதின நூல் தான் வந்து இந்த இவரை பத்தி தாரிக் இ முபாரக் ஷாகி அப்படிங்கிற ஒர்க்ல குல்லாம் யாஹ்யா பின் அகமது அப்படிங்கிற ஆத்தர் எழுதியிருப்பார். அடுத்தது ஃபெரிஸ்டா அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியுடைய வரலாறு. இந்தியாவுல இஸ்லாமிய ஆட்சி எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி எழுதின நூல் தான் வந்து இந்த ஃபெரிஸ்டா அப்படிங்கிறது. இந்த நூலுமே வந்து பாரசீக மொழியில எழுதணும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இந்த ஒர்க்ஸ் பாத்துக்கோங்க, இந்த டியூரேஷன் பாத்துக்கோங்க. இந்த டியூரேஷன்ல இன்னொன்னு என்ன கேட்பாங்கன்னா ஷார்டஸ்ட் பீரியட் யாரு, அதாவது குறுகிய ஆட்சி எந்த வம்சம் வந்து குறுகிய காலம் ஆட்சி செஞ்சுச்சு, எந்த வம்சம் வந்து அதிக காலம் ஆட்சி செஞ்சுச்சு, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதனால இந்த டியூரேஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பார்ட்டான சிந்து மீது அரபு படையெடுப்பு. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா புரியாது, ஏன்னா இங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ அதனால இங்க புரியாது. பட் ஒரு ஸ்டோரி சொல்றேன், இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேப் காட்டுறேன், அதை பாத்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சு. ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஜியாகிரபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லியிருக்கேன், மேப் வந்து கிளியரா ரீட் பண்ணுங்க, அப்பதான் நிறைய விஷயம் ஹிஸ்டரி படிக்கும்போது புரியும் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் மேப்பை ரீட் பண்ணீங்கன்னு தெரியல. ஓகேங்களா? சோ பாக்கலாமா? சோ ஆக்சுவலா என்னன்னா இந்த பகுதி இருக்கு பாருங்க. இப்போ இந்தியாவுடைய அவுட்லைன் இங்க இருக்கு. பட் முன்னாடி எல்லாம் இது எல்லாமே சேர்த்துதான் ஹிந்து பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சிந்து மாகாணம் இருக்கிறது, இதுதான் வந்து சிந்து பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில யார் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா தாகிர் அப்படிங்கிறவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதாவது 712 காலகட்டங்கள் கிமு கிபி 712 காலகட்டங்கள்ல தாகிர் வந்து இந்த சிந்து பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ அரேபியர்கள் வந்து வணிகத்துல ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொன்னோமா, இங்க இருக்குமா இந்த சவுதி அரேபியா, ஓமன், ஏமன் இதெல்லாம் இந்த பகுதியில இருந்தது. சோ இவங்க இங்க இருந்து இங்க கடல் வாணிபம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தரைவழி வாணிபமுமே பண்ணிட்டு இருப்பாங்க. தரைவழி வாணிபமும் நடக்கும். அதே மாதிரி இங்க இருக்க அரேபியர்கள் வந்து கடல் வழி வாணிபத்திலயும் ஈடுபட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹஜஸ் பின் யூசுப் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஈரானுடைய அரபு ஆளுநரா இருப்பாரு. சோ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த மாதிரி நாங்க கடல்வழி வாணிபத்துல ஈடுபடும் போது எங்க கடற்கொள்ளையில வந்து இந்த சிந்து பகுதியை சேர்ந்தவங்க ஈடுபடுறாங்க. அதாவது அரசர் தாகிர் வந்து கடற்கொள்ளையில ஈடுபடுறாரு, இதை நம்ம வந்து ஒடுக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரபு அரச ஆளுநரா இருக்கக்கூடிய ஹஜஸ் பின் யூசுப் என்ன பண்ணுவாருன்னா 2 படை அனுப்புவாரு. அதாவது ஒண்ணு வந்து தரைவழியிலையும் இன்னொரு படை வந்து கடல்வழி படை. இந்த 2 படை அனுப்புவாரு. தாகிரை வந்து அடக்கிட்டு வாங்க, வான் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து இந்த ஹஜஸ் பின் யூசுப் வந்து 2 படையை அனுப்புவாரு. சோ இந்த தாகிர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி 2 படையுமே வந்து வந்த 2 படையுமே வந்து தோற்கடிச்சிருவாரு. தோற்கடிச்சிட்டு தாகிர் வின் பண்ணிடுவாரு. சோ இவர் இதோட மட்டும் விட்டுருக்க மாட்டாரு. இந்த தாகிர் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம இந்த படை தளபதிகளா வருவாங்கல்ல, தரைப்படை தளபதி, கடல் வழியத்துல வந்த படையோட தளபதி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே கொன்னு அனுப்பிடுவாரு. சோ அதனால என்ன பண்ணுவாருன்னா இப்ப ஹஜஸ் பின் யூசுப்க்கு வந்து ரொம்ப கோவம் வரும். சோ கோவம் வரும்போது என்ன பண்றாருன்னா இவரோட மருமகன் முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்லுவாங்க,
சோ இவருக்கு வந்து ஒரு 17 வயசு தான் இருக்கும், முகமது பின் காசிம். இந்த முகமது பின் காசிம வந்து இப்ப மறுபடியும் அனுப்புவாரு. காசிம் 2வது டைம் அனுப்புவாரு. நீ போய் வந்து இந்த சிந்து பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய தாகிர் அரசர வந்து வெற்றி பெற்றுட்டு வா. அவரோட தலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. சோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி படை தளபதிகள் தான் இங்க வந்தாங்க. ஆனா இந்த முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முஸ்லாமிய ஆட்சியாளர். முதல்ல இந்தியாவில் படையெடுத்த இஸ்லாமிய ஆட்சியர் யார் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா இந்த முகமது பின் காசிம். இவர்தான் இந்தியாவுல முஸ்லாம், அதாவது முதல்ல இந்தியாவுல முஸ்லாமிய ஆட்சியாளர் வந்து படையெடுத்தது அப்படின்னா இவர்தான் வந்து படையெடுத்திருப்பாரு. ஓகேங்களா? சோ இந்த 17 வயசே ஆன இந்த முகமது பின் காசிம் என்ன பண்ணுவாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 குதிரைப்படை, 6000 குதிரைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படை. அது மட்டும் இல்லாம போர் தடவாளங்களை சுமந்துகிட்டு வரதுக்காக ஒரு ஒட்டகப்படை. இந்த 2 படையுமே வந்துட்டு காலிஃபாவுடைய அனுமதியோட ஆஹ் ஹஜஸ் பின் யூசுப் வந்து அனுப்பி வைப்பாரு. நீங்க போய் அவனை வெற்றி பெற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த முகமது பின் காசிமே இங்க வருவாரு. சிந்து பகுதி இருக்கக்கூடிய இந்த தாகிர் அரசரை வந்து தோற்கடிச்சு இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் உட்கார்ந்து கொள்ளையடிப்பாரு. இங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே 3 நாள் வந்து கொள்ளையடிப்பாரு. இவரு இந்த மாதிரி படையெடுத்து வரும் பொழுது தாகிர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதனால தோல்வி அடைஞ்சவர் என்ன பண்ணுவாருன்னா ஓடுவாரு, உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முகமது பின் காசிம் வந்து துரத்திட்டு போய் அவரோட தலையை வெட்டி ஹஜஸ் பின் யூசுப்க்கு அனுப்பி வைப்பாரு. சோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க. சோ இவரு இந்த தலையை வெட்டி தாகிரை கொன்னதுக்கு அப்புறமும் கூட ஒரு 3 நாள் இங்க இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் இவரோட படைகள் வந்து கொள்ளையடிக்கும். அந்த மாதிரி கொள்ளையடிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து முகமது பின் காசிம் சொல்லுவாரு, நீங்க வந்து என்கிட்ட சரணடைஞ்சிருங்க, நீங்க மதம்லாம் மாற வேணாம், உங்களோட மதத்தை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த பகுதி யார் இருப்பாங்க அப்படின்னா பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த சிந்து பகுதி அப்படிங்கிறது முன்னாடி வந்து பௌத்த அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்ச பகுதி. அந்த பௌத்த அரசர்கள்ட்ட இருந்து தாகிருடைய முன்னோர்கள் வந்து கைப்பற்றுவாங்க. தாகிருடைய முன்னோர்கள் கைப்பற்றி இந்த இடத்துல இந்த தாகிருடைய அரசு, சிந்து அரசு வந்து உருவாக்கி இருப்பாங்க. சோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கப். சோ அதனால பிராமணர்கள் வந்து ஹிந்துவிசம் வந்து ரொம்ப இருக்கவங்க. சோ அதனால நீங்க மதம்லாம் மாற வேணாம், என்கிட்ட சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இவர் இங்க வந்து கொள்ளையடிப்பாரு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போயிருவாரு. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் எதுவுமே நடக்காது. இந்த பகுதியில யாரோட படையெடுப்புமே இருக்காது. அவங்கவங்க வேலைய மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இங்க ஒரு புதிய அரசு வந்து உருவாக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த சிந்து மீது படையெடுப்பு, அரபு படையெடுப்பு அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க. சோ ஈராக்குடைய ஆளுநர் ஹஜஸ் பின் யூசப் கடற்கொள்ளையர்களுக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்லி சிந்து அரசர் தாகிரை வந்து எதிர்த்து தரை வழியில, கடல் வழியில 2 படை அனுப்புவாரு. இந்த 2 படைகளுமே தோல்வியுற்றும். யார்கிட்ட? தாகிர் கிட்ட. சோ அது மட்டும் இல்லாம அவற்றுடைய தளபதிகளையும் வந்து கொன்றுவாரு. சோ இதனால ஹஜஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா காலிஃபாவோட அனுமதியோட ஒரு 6000 வலுவான குதிரைப்படையோட போர் தடவாளங்களை சுமந்துகிட்டு போறதுக்காக ஒரு பெரிய ஒட்டகடவை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான ராணுவத்தை 17 வயசு நிரம்பின தன்னோட மருமகனான முகமது பின் காசிம் தலைமையில அனுப்பி வைப்பாரு. சோ இதுதான் இந்த முகமது பின் காசிமோட படை வந்து பிராமணாபாத், அதாவது சிந்து பகுதியை வந்து அடையும். சோ இதுக்கு பின்னாடி இங்க இருக்கக்கூடிய ஸ்டோரி சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து பிராமணாபாத் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிராமணர்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி. ஆக்சுவலா தாகிர் இப்போ வந்து இந்த பகுதி வந்து தாகிர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னேன், என்ன சொன்னேன், பௌத்த அரசர் கிட்ட இருந்து தாகிருடைய முன்னோர்கள் வந்து இந்த பகுதியை வந்து கைப்பற்றி ஆட்சி அமைச்சிருப்பாங்க. சோ இங்க வந்து ராணுவம் உள்ளிட்ட நிர்வாக பதவிகள்ல பிராமணர்கள் தான் இருந்தாங்க. சோ அதனாலதான் இந்த வந்து பிராமணாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த முகமது பின் காசிம் படையெடுத்து வர டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா அரசர் தாகிருக்கும் அவரோட அவையில இருக்கக்கூடிய இந்த முதன்மை அமைச்சர்களுக்கும் நடுவுல வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். சோ இந்த கருத்து வேறுபாடு காரணமா முகமது பின் காசிம் படையெடுத்து வரும்பொழுது இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஒரு அரசன் மீது படையெடுத்து வராங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆனா இவங்க பண்ண மாட்டாங்க. சோ இவங்க சப்போர்ட் பண்ணாம துரோகம் இழைக்கிறதுனால தாகிரை ஈஸியா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா முகமது பின் காசிம் படைகள் வந்து வின் பண்ணிடும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம மக்களுக்குமே வந்து இவரோட ஆட்சி மேல அதிருப்தி தான் இருந்திருக்குமே தவிர இவரோட ஆட்சி பிடிச்சலா இருந்திருக்க மாட்டாங்க. அதனால ஈஸியா வந்து முகமது பின் காசிம் வந்து பிராமணாபாத்தை கைப்பற்றுறாரு. கைப்பற்றிட்டு தாகிரை வந்து விரட்டி சென்று காசிம் வந்து என்ன பண்றாருன்னா ரோக்ரி அப்படிங்கிற பகுதியில வந்து
அவரை கொன்றாரு. கொன்னுட்டு தலைய வெட்டி அனுப்பி ஹஜ்ஜஜ் பின் யூசுஃப்க்கு அனுப்புவாரு. ஆனா அந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு புக்ல குடுக்கல. பட் ஆனா நீங்க அவுட் சைட் சோர்ஸ்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காசிமோட படைகள் தாஹிர வின் பண்ணதுக்கு அப்புறமா சிந்து பகுதியில தேஃபல் துறைமுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய செல்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த தேபல் துறைமுகம். இந்த நகரத்தை வந்து 3 நாட்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. சோ சிந்து மக்கள்ல வந்து சரணடையுமாறு காசிம் வந்து கேட்டுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தங்களோட மதத்தையே பின்பற்றுங்க. நீங்க வந்து உங்களோட மதத்தை வந்து ஃபாலோ பண்றதுக்கு நான் ஃபுல் ரைட்ஸ் வந்து நான் குடுக்குறேன். முழு பாதுகாப்புமே வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சு நீங்க வந்து என்கிட்ட சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் ஸ்டோரி. இதுக்கப்புறம் எதுவுமே இங்க கிடையாது. சோ இவங்க கொள்ளையடிச்சிட்டு போனாங்கல்ல. ஆக்சுவலி இந்த காலிஃபாக்கு வந்து நீங்க என்ன என்ன படையெடுப்பு நடத்தாலும் அதுல வரக்கூடிய ஒரு பகுதியை வந்து காலிஃபாக்கு வந்து கொடுக்கணும். அப்ப வந்து செல்வங்களை வந்து மேனேஜ் பண்றதுல, பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல வந்து அவங்கதான் முக்கிய பங்காற்றிருப்பாங்க. ஓவராலாவே இஸ்லாமியர்களுடைய பினான்சியல் இதுல வந்து முக்கிய பங்காற்றுறவங்க தான் இந்த காலிஃபாக்கள். காலிஃபாக்கள் வந்து இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா பின்னாடி வரும். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் காலிஃபாக்கள் அப்படிங்கிறவங்க இறைவனால நேரடியா அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு நம்புவாங்க. அதனால காலிஃபாக்கள் கையில தான் இந்த பினான்ஸ் எல்லாமே இருக்கும். சோ அதனால இவங்க கொள்ளையடிச்ச செல்வங்கள்ல 1/5 வந்து என்ன பண்றாரு அப்படின்னா காலிஃபாக்கு அனுப்பி வைக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய 4 பங்கு இருக்குல்ல, 1/5 காலிஃபாக்கு போச்சு. மீதி 4 பங்கு என்ன பண்றாருன்னா அந்த படையில இருந்த படை வீரர்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். சோ இந்த படையெடுப்பு வந்து வெற்றியே பெற்றாலும் இது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விளைவுகள் அற்ற வெற்றி அப்படின்னு இதுதான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, படையெடுத்தாங்க, வின் பண்ணாங்க, அந்த பகுதியில ஆட்சி அமைச்சு ஆட்சியை வந்து மெயின்டைன் பண்ணிருக்கலாம்ல. ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. கொள்ளையடிச்சுட்டு திரும்ப போயிருவாங்க. அந்த பகுதியை அப்படியே விட்டு கை விட்டு போயிருப்பாங்க. சோ அதனால அது வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. சோ ஏன்னா நாட்டினுடைய எல்லை பகுதிகளை மட்டும் தொட்டதோடு காசிமோட படையெடுப்புக்கு பின் கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டுகள் 300 ஆண்டுகள் வந்து எந்த ஒரு முற்றுகையுமே இல்லாம அந்த பகுதி அமைதியா தான் இருந்துச்சு. இதுதான் ஆல்ரெடி சொன்னேன். சோ அதுக்கப்புறம் ஒரு இந்த காலகட்டங்கள்ல, அதாவது இப்போ இந்த படையெடுப்புகள் எல்லாம் நடந்துச்சுல்ல, இப்போ மத்திய ஆசியா பகுதிகள்ல அரேபிய பேரரசு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதாவது கிபி 700 காலகட்டங்கள்ல 712ல இருந்து 900 இந்த பீரியடுக்குள்ள. சோ இது வரைக்குமே யாருமே இங்க வந்து வந்திருக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 தாண்டுற வரைக்குமே இந்திய பகுதிகளுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் எந்த ஒரு இதுவுமே இல்லாம அமைதியா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சமகாலத்துல மத்திய ஆசியால இருந்ததுதான் அரேபிய பேரரசு அப்படிங்கிறது. அந்த அரேபிய பேரரசு வந்து பல காரணங்களால பல மாகாணங்கள் வந்து தங்களோட சுதந்திர அரசுகளை அறிவிச்சுக்குவாங்க. அதாவது பேரரசு அப்படிங்கிறது பல மாகாணங்களை கொண்டதுதான் ஒரு பேரரசு அப்படிம்போம். சோ அந்த பேரரசுல இருக்கக்கூடிய மாகாணங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த மாகாண ஆளுநர்கள் வந்து இது என்னோட நாடு, நான் வந்து சுதந்திரம், யாருக்கும் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல. அந்த மாதிரி வந்து சுதந்திர அரசுகளா மாறுவாங்க. அதுல ஒரு சுதந்திர அரசா வந்ததுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரேபிய பேரரசுல இருந்து சுதந்திர அரசா வந்ததுதான் சாமானிய பேரரசுன்னு பழைய புக்ல கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து சாமானிய பேரரசு. அதான் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. தமிழ்ல சாமானிய பேரரசுன்னு சொல்லுவாங்க. இந்த சாமானிய பேரரசுடைய ஒரு மாகாணம் தான் வந்து குரசம். சோ பல சுதந்திர அரசுகள் தோன்றுது. இந்த சாமானிய பேரரசும் வந்து ஒண்ணு. சோ பிறகு வந்து இதுவுமே உடையுது. உடைஞ்சு பல சுதந்திர அரசுகளா தோன்றுது. பட் சாமானிய பேரரசுல இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து குரசம். இந்த குரசமுடைய ஆளுநரா யார் இருக்காங்க அப்படின்னா, துருக்கி அடிமையான அல்பிடிஜன் அப்படிங்கிறவர் இருப்பார் இந்த காலகட்டங்கள். ஓகேங்களா? சோ அப்ப 900 சம்திங்ல வந்துட்டு குரசமோட சாமானிய பேரரசுல ஒரு பகுதியா இருக்கிறதா குரசம். அந்த குரசம் ஆளுநரா யார் இருக்காங்கன்னா அல்பிடிஜன் இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா 963ல கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய காபூல் அப்படிங்கிற சாரி கஜினி நகரை வந்து கைப்பற்றுவாரு. சோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்திய பகுதிகள்ல முஸ்லிம்களுடைய ஆட்சி தொடங்க போகுது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நடந்தது இதுதான். அல்பிடிஜன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா 963ல ஆப்கானிஸ்தான்ல கஜினி நகரை வந்து கைப்பற்றுவார். அதாவது இந்திய பகுதிகளுக்கு மேலதான் இருக்கு. ஆனா இந்திய பகுதிகளோட பார்டரை தாண்டி பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சோ இவரு அங்க ஆளுநர் குரசம் பகுதியில் ஆளுநரா இருக்காரு. அட் த சேம் டைம் 1963ல என்ன பண்றாருன்னா கஜினி பகுதியை கைப்பற்றி என்ன பண்றாருன்னா ஒரு சுதந்திர அரசை நிறுவுறாரு. ஆனா இவர் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இறந்துடுறாரு. இறந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு அடுத்து யார் ஆட்சி செய்யறது அப்படின்னு ஒரு குழப்பம் நிலவுது. அந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்கன்னா
நம்ம இதுலதான் வந்து அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முஸ்லிம்களோட இதுல வந்து உயர்குடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அமைச்சர்கள் தான் உயர்குடிகள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ இவருடைய வாரிசுகள் தோல்வியுறதுனால உயர்குடிகள் என்ன பண்றாங்கன்னா, சபுக்ஷுதீன் அப்படிங்கிறவருக்கு முடிசூடுறாங்க. சோ அல்பிடிஜின்ங்கிறவரு ஸ்டார்ட் பண்றாரு. எங்க கஜினியில ஒரு நகர பிடிச்சு அந்த பகுதியில ஒரு சுதந்திர அரச உருவாக்குறாரு. சோ இந்த பகுதி இவருடைய வாரிசுகள் வந்து தோல்வி அடையுதுங்க. அந்த பகுதியில அவங்களுடைய ஆட்சிய நிலைச்சுக்கிறதுக்கு அவங்களால முடியல. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, தோல்வி அடையறாங்க. அதனால உயர்குடிகள் என்ன பண்றாங்கன்னா, சபுக்ஷுதீன் அப்படிங்கிறவர் அந்த அவையில இருக்காரு. அவர வந்து நீ வந்து இதுக்கப்புறம் இந்த பகுதிகள ஆட்சி செய் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சோ இவர் தான் என்ன பண்றாருன்னா, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் தானே இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவுல வந்து இஸ்லாமிய அரச உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆப்கானிஸ்தான் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பகுதி ஆப்கானிஸ்தானா இருக்கும். சோ இதுக்கு கீழ இந்த கொஞ்சம் போர்ஷன் தான் ஆப்கானிஸ்தானோடது. இந்தியாவோட ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? சோ இந்த பகுதி தான் வந்து ஆப்கானிஸ்தானா இருக்கும். இது பாகிஸ்தான். இது இந்திய பகுதி. சோ இங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து அப்படியே இந்திய பகுதிகளுக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. முன்னாடி பாகிஸ்தான் இந்தியால தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இந்த இந்திய பகுதிகள நோக்கி தங்களுடைய இஸ்லாமிய அரச விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவர் யார் அப்படின்னா, இந்த சபுக்சுதீன். சோ சபுக்சுதீன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்பயும் உங்களுக்கு மேப் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த மேப் தான் உங்களுக்கு புரியும். மேப்ப பார்க்காம ஏதேதோ ஊரெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, உங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது. சோ அதனால மேப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த பார்டர் இருக்கு பாருங்க. இது இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவோட பார்டர். ஓகேங்களா? இப்ப பாகிஸ்தானோட பார்டர் இது. பட் இதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஒரே பகுதியா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இங்க இருக்கிறது தான் ஆப்கானிஸ்தான். இந்த ஆப்கானிஸ்தான்ல தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அல்பிடிஜின் வந்து கஜினி பகுதிய கைப்பற்றி இங்க ஒரு சுதந்திர அரச நிறுவுறாரு. அது மட்டும் இல்லாம மேல இருக்கும் இங்க குரசம் இருக்கும். இந்த குரசம் பகுதியிலுமே அதாவது மத்திய ஆசிய பகுதிகள்ல சாரி சாமானிய பேரரசு இந்த இடத்துல இருக்கும். இந்த குரசம் பகுதியிலுமே வந்து உங்களுக்கு என்னன்னா, ஒரு மாகாணத்த வந்து இவர் ஆட்சியில தான் இருக்கும். அல்பிடிஜின் கையில தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு மாகாண ஆளுநரா இங்க இருப்பாரு. இங்க ஒரு சுந்தர அரச நிறுவுவாரு. சோ இவருக்கு அடுத்து யார் வராருன்னா, சபுக்சுதீன் வருவாரு. இந்த சபுக்சுதீன் தான் என்ன பண்ணுவாருன்னா, கஜினி பகுதியில இருந்து நம்மளோட ஆட்சிய வந்து இப்படி விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி படையெடுத்து வர ஆரம்பிப்பாரு. சோ அப்படி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த காலகட்டத்துல இந்த கஜினி பகுதி மட்டும் தானே இவங்க கிட்ட இருந்துச்சு. பட் காபூல், காந்தஹார் அப்படின்னு ஒரு சில பகுதிகள் இருக்கு. இங்க இருக்கும். கஜினி இங்க இருக்குன்னா, காபூல், காந்தஹார் அப்படிங்கிற பகுதிகள்லாம் இந்த ஆப்கானிஸ்தான்லயே இருக்கக்கூடியது. ஆப்கானிஸ்தான்ல ஒரு பகுதி தான் அவங்க கையில இருக்கு. மீதி பகுதியெல்லாம் வந்து ஷாஹி அப்படிங்கிற ஒரு வம்சத்துக்கிட்ட இருக்கும். இந்த ஷாஹி அரசரா யார் இருப்பாங்க அப்படின்னா, சபுக்ஜிதீன் இருக்கும்பொழுது, ஜெயபாலர் அப்படிங்கிறவர் இருப்பாரு. ஆக்சுவலா கஜினி பகுதியுமே இவங்க கிட்ட இருந்ததுதான். இததான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, அல்பிடிஜன் வந்து கைப்பற்றி அங்க ஒரு சுதந்திர அரச நிறுவியிருப்பாரு. சோ அப்ப சபுக்ஜிதின் ஆட்சி மாறும் பொழுது என்ன பண்ணுவாருன்னா, ஜெயபாலர் நம்மளோட முன்னாடி நம்ம பகுதியா தானே இருந்துச்சு. அப்ப நம்ம பகுதி வந்து மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சபுக்ஷிதனோட போர் புரிவாரு. ஆனா சபுக்ஷிதனோட போர் புரியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஜெயபாலர் வந்து தோத்துருவாரு. சாகியோட அரசரா இருக்கக்கூடிய ஜெயபாலர் தோத்துருவாரு. தோத்ததுனால தன்னோட நாட்டுக்கு போகணும். இப்ப இங்க போர் நடக்குது. சோ இங்க இருந்து நான் ரிட்டர்ன் போணும். என் பகுதிக்கு போணும். நான் மத்தவங்களோட எல்லையில இருக்கேன். அதனால என்னோட உயிர் முக்கியம் அப்படிங்கறனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு வருவாங்க. யாருக்கும் அப்படின்னா, சபுக்ஷிதனுக்கும் ஜெயபாலருக்கும் நடுவுல ஒரு அமைதி உடன்படிக்கை நடக்கும். சோ அதுல ஜெயபாலர் என்ன பண்ணுவாருன்னா, இல்ல நீங்களே வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு கப்பம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிருவாரு. ஏன்னா, இவரு தோத்ததுனால இந்த பகுதிகளுமே இவங்க கைக்கு வர மாரி இருக்கு. அதனால என்ன பண்ணுவாருன்னா, நான் உங்களுக்கு கப்பம் கட்டுறேன். நான் வந்து அமைதியா உங்களோட ஆட்சிய ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயபாலர் என்ன பண்ணிருவாருன்னா, இங்க ரிட்டர்ன் வந்துருவாரு. இவரு இங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அப்போ இவரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருல்ல, நான் கப்பம் கட்டுறேன்னுட்டு. அதனால இங்க சபுக்ஜிதன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சில ஆட்சியாளர்களை இந்த பகுதிகள்ல நியமிப்பாரு. இந்த காபூல், காந்தகார் அதாவது ஷாகி பகுதியில நியமிப்பாரு. ஆனா ஜெயபாலர் எப்ப ஷாகி பகுதிக்கு வந்தாரோ, வந்த உடனே என்ன பண்ணிருவாருன்னா, ஆ சபுக்ஜிதன் நியமிச்ச அந்த ஆட்சியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, சும்மா அந்த கப்பம் வந்து வசூலிக்கிறதுக்காக இருப்பவங்க. சோ அவங்கள எல்லாத்தையுமே கொன்றுவாரு. கைது செய்வாரு, கொன்றுவாரு. இந்த மாரி இந்த அமைதி உடன்படிக்கைய வந்து மீறுவார். மீறி மறுபடியும் கலகத்துல ஈடுபடுவார்.
ஓகேங்களா? இதுதான் பேக்கப் ஸ்டோரி. சோ இங்க இருக்கிறது வந்து நீங்க தெரியணும். எங்கன்னா, இது எல்லாமே இந்த அவுட்டர் சைட் சாகி அப்படிங்கிற பகுதியில நடக்கக்கூடியது தான். ஆனா இந்த சபுக்ஷுதீன் தான் இந்த பகுதிகள் அப்படியே இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வந்துட்டு, இந்திய பகுதிகளுக்கு வரணும்னு நினைக்கிறவர். சோ இதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. ஆப்கானிஸ்தானுடைய ஷாஹி அரசர் ஜெயபாலர் தோற்கடித்து அப்படின்னு இருப்பாங்க. ஏன் தோற்கடிக்கிறாங்கன்னா, முன்னாடி ஜெயபாலர் இந்த ஷாகி அரசு கிட்ட தான் இந்த கஜினி பகுதியுமே இருக்கும். அவங்க கிட்ட இருந்து தான் அல்புடிஜன் வந்து பிடுங்கியிருப்பாரு. பிடுங்கி அவங்க சுதந்திர அரசையே உருவாக்கியிருப்பாரு. சோ அப்படிங்கும்போது ஆட்சி மாறுது. அல்புடிஜன் கிட்ட இருந்து சபுக்ஷுதீனுக்கு ஆட்சி மாறும் பொழுது இவங்க ஒரு ட்ரை பண்றாங்க. நம்மளோட பழைய பகுதிகள வந்து மீட்டெடுக்கலாம் அப்படின்னு. அப்படி மீட்டெடுக்க அந்த போர் நடக்கும்பொழுது ஜெயபாலர் வந்து தோத்துடுறாரு. சபுக்ஷுதீன் வின் பண்ணிடுறாரு. சோ அதனால அந்த மாகாணத்துல தன்னோட மூத்த மகன் மாமூது, கஜினி மாமூத நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது வந்து கிளியரா இருக்காது. இந்த இத வந்து நீங்க விட்டுருங்க. ஓகேங்களா? சோ என்ன பண்ணுவாங்கன்னா, இவரோட சபுக்ஷிதனோட மகன் தான் யாருன்னா, கஜினி மாமூது அப்படிங்கிறவர். பின்னால படையெடுத்து வரவரு. சோ கஜினி மாமூது வந்து இந்த பகுதிகள், அதாவது ஷாகி பகுதி எல்லாத்தையுமே வந்து கப்பமும் வாங்குறது. கஜினி பகுதியில சபுக்ஷிதன் தான் இருக்காரு. ஸ்டில் இன் கஜினி பகுதி சபுக்ஷிதன் தான் இருக்காரு. ஆனா, ஷாகி பகுதி அப்படிங்கிறது என்னது? காபூல், காந்தஹார் எல்லாமே சேர்ந்ததுதான். ஓகேங்களா? சோ இந்த பகுதியில திரை செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னேன்ல. அந்த கப்பத்த வந்து வசூலிக்கிறது, அந்த பொறுப்புல வந்து என்ன பண்றாரு? அதுக்கெல்லாம் வந்து சபுக்ஷிதீன் யார நியமிக்கிறாருன்னா, அவரோட மகன் மாமுத நியமிக்கிறாரு. இவருக்கு கீழ ஆட்சியாளர்கள் இந்த பகுதியில போய் திரை வாங்குவாங்க. ஓகேங்களா? அந்த அவங்கள தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஷாகி அரசர் வந்து பின்னால வந்து கைது செஞ்சு அவரு ரிட்டர்ன் வந்தவுடனே கைது செஞ்சு பல நடவடிக்கைகள் ஈடுபடுவாரு. பட் அத பத்தி டீட்டெயில்ஸ்லாம் குடுக்க மாட்டாங்க இங்க. எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த கஜினி பகுதி இப்ப யார் ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கா? சபுக்ஷிதன் ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இவர் இறந்துடுறாரு. இவர் இறந்ததுனால என்ன பண்றாங்க அப்டின்னா, இவரோட இளைய மகனான இஸ்மாயிலுக்கு வந்து இந்த பகுதிய வந்து குடுத்துடுறாரு. கஜினி பகுதிய இஸ்மாயில் நீ சின்ன பையன் நீ வந்து ஆட்சி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப மாமூது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமூது வந்து குரசம்லயும் ஒரு பகுதி அல்பிடிஜன் கிட்ட இருந்துச்சுல்ல. சாமானிய பேரரசுல. அந்த பகுதி வந்து எப்பவுமே உன்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அங்க இருந்திருப்பாரு மாமுது. சோ அப்ப என்ன பண்ணுவாருன்னா, மாமுதுக்கு தான் கஜினிக்கு தான் வந்துட்டு கஜினி மாமுதுக்கு குரசம் இருக்குல்ல. அதனால இந்த பகுதி கஜினி பகுதிய வந்து இஸ்மாயில் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு நெனப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு சுதந்திர அரசா இருக்கக்கூடியது. அங்க இருக்கிறது சாமானிய பேரரசுல ஒரு மாகாணமா இருக்கிறது தான் குரசம். இன்னொருத்தவங்க கீழ வொர்க் பண்றது குரசம்ல வொர்க் பண்றதுக்கு. ஆனா இது வந்து சுதந்திர அரசா இருக்கறனால கஜினி மாமுது என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு ஒரு சுதந்திர அரசு வேணும். அப்ப வந்து என்ன பண்றாருன்னா 2 பேருக்கும் வாரிசு உரிமை போர் நடக்கும். சோ அதுல வந்து இஸ்மாயில் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. இஸ்மாயில் தோற்கடிக்கப்பட்டதுனால வந்து கஜினி மாமுது இந்த பகுதிகளான கஜினி பகுதிகளுக்கு ஆட்சியாளரா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சோ இவரு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து முக்கியமா வந்து யாமினி உத்தௌலா அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட இவர வந்து காலிஃபாக்கள் வந்து அங்கீகரிப்பாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ தன்னுடைய தம்பி இஸ்மாயிலோட போரிட்டு கஜினி பகுதிய வந்து இவரு எடுத்துக்கிறாரு. இவரோட சுதந்திர அரச உருவாக்குறாரு. சோ கஜினி மாமுது இந்த மாரி ஆட்சி பொறுப்ப ஏற்கிறத காலிஃபாக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. அவங்க அங்கீகரிக்கும்போது இவருக்கு ஒரு பட்டம் குடுக்குறாங்க. என்ன பட்டம் அப்டின்னா, யாமினி உத்தௌலா. அதே மாரி ஒரு அங்கியை அழித்து பட்டம் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த யாமினி உத்தௌலா அப்டின்னா என்னன்னா, பேரரசின் வலது கை அப்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இவ்ளோதான். சோ இப்போ ஆப்கானிஸ்தான் பகுதிகள் யாரோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு? ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய கஜினி பகுதி மட்டும் தான். ஓகேங்களா? இன்னும் காபூல், காந்தகார்லாம் இருக்கு. அதெல்லாம் ஷாகி அரசர்கிட்டயே தான் இருக்கு. சோ இந்த கஜினி பகுதி வந்து கஜினி மாமுது கிட்ட வந்துருச்சு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரியிறாரு. இந்த 32 வருஷத்துல 17 முறை இந்தியாவின் மீது போர் தொடுத்திருக்காரு. தாக்குதல் நடத்தியிருக்காரு. இவர் நடத்தின எல்லா தாக்குதலுமே எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ களஞ்சியமா இருக்கக்கூடிய செல்வ களஞ்சியம்னா நம்ம எல்லா எல்லா நகைகளும் எங்க அதிகமா நகைகள், செல்வங்கள்லாம் மன்னர்கள் பதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா, கோவில்கள்ல தான் வச்சிருந்தாங்க. சோ அந்த செல்வ களஞ்சியமா இருந்த கோவில்கள தான் வந்து இவர் கொள்ளையடிக்கிறத முக்கிய நோக்கமா வச்சு, பல்வேறு முறை இந்தியா மீது போர் தொடுத்திருக்காரு. இவங்க இப்படி கோவில்கள்ல வந்து கொள்ளையடிச்சதோடு மட்டும் இல்லாம, என்ன பண்றாங்க அப்படின்னா, கோவில்கள இடிக்கிறாங்க, சிலைகள தகர்க்கிறாங்க. இந்த மாரி நடவடிக்கைகளுமே வந்து கஜினி முகமதுடைய படை வீரர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம, நம்ம பகுதியில பிற மதத்தவர் இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்கல்ல. சோ அப்ப பிற மதத்தவர்கள பார்க்கும்போதெல்லாம் வெட்டி கொன்னாங்க.
சோ வெட்டி கொன்னு இந்த வழிபாட்டு தலங்களை அழிப்பதுல கஜினி மாமுதுடைய படைகள் அவங்களோட படைகளோட மதப்பற்று எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலா பின்னால சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து இஸ்லாம உயர்வா கருதுனதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, மத்த மதத்தவர்கள் அவங்க எந்தெந்த பகுதிகளில கொள்ளையடிக்கிறாங்களோ மத்த மதம் இஸ்லாம் தவிர்த்து வேற ஏதாவது மதத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கொன்றுவாங்க, கோவில்களை இடிச்சிருவாங்க, சிலைகளை உடைச்சிருவாங்க. இந்த மாதிரி அந்த படைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இதுல இருந்து அவங்க எவ்வளவு ஒரு மதவெறி பிடித்தவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ இதனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கொள்ளையடிக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே என்ன அந்த படை வந்துருச்சு அப்படின்னாவே இவங்க தன்னோட மதத்தை மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா இந்திய பகுதிகள்ல இருந்தவங்க எல்லாருமே ஹிந்துக்கள், பௌத்தத்தை தழுவுனவங்க இந்த மாதிரி இருந்தவங்க தான் இருந்தாங்க. சோ அதனால இவங்க படையெடுத்து வரும்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்கள் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிடுவாங்க. சோ ஆனா வந்து இவங்க இவங்க படையெடுத்து வந்தாங்கல்ல, கஜினி மஹமூதுடைய படைகள் யாருமே வந்து நீங்க மதம் மாறணும்னு கட்டாயப்படுத்திருக்க மாட்டாங்க. இது ரொம்பவே முக்கியம். இது ஒரு வாட்டி கூற்று கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்னு குடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா கஜினி மஹமூதுடைய படைகள் யாரையும் மதம் மாறுங்க அப்படின்னு சொல்லிருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த இந்த பகுதிகள்ல இருந்தவங்க, இந்திய பகுதிகள்ல இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உயிர காப்பாத்திக்கணும். பிற மதத்தவரா இருந்தா தானே கொல்றீங்க. அப்ப நாங்க இஸ்லாமியர்களா இருந்தா கொல்ல மாட்டீங்க அப்படிங்கறதுனால மதம் மாறிடுவாங்க. படையெடுப்பு முடிஞ்சு போனதுக்கு அப்புறம், அவங்க எல்லாம் திரும்ப போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க மதத்தை மாத்திக்குவாங்க இந்துக்கு. புரிஞ்சுங்களா? சோ உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக படையெடுப்பு நடக்கும் பொழுது இஸ்லாம் மதத்திற்கு மாறினார்கள் இங்குள்ள மக்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் அவங்க போனதுக்கு அப்புறம் இந்துக்களா மாறிட்டாங்க. சோ இதுதான். சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆப்கானிஸ்தான்ல கஜினி பகுதி மட்டும்தான் இவங்க கையில இருக்கு அப்படின்னு. அந்த பகுதியில தான் இப்ப முகமது கஜினி வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்காரு. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஷாகியோடைய இந்த ஷாகி அரசரா, அதாவது காபூல் காந்தகார் பகுதி இருக்குல்ல, அதுதான் ஷாகி. இன்னும் ரிமைனிங் இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஜெயபாலரோட மகனான அனந்தபாலர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வருவாரு. சோ இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பகுதியுமே என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, கஜினி மாமுது போரிட்டு கைப்பற்றிடுவாரு. கைப்பற்றி பஞ்சாப கடந்து கங்கை சமவெளி வரைக்கும் வந்து உள்ளேயே வந்துருவாரு. ஃபுல்லா வந்துருவாரு. சோ கன்னோஜ்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடியது. கன்னோசின்னு தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ்ல கன்னோஜ். இது வந்து யூபி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்க மேப் இருக்குல்ல, சாரி தப்பா போடுறேன். இப்படி இருக்கா? சோ இந்த பகுதி தான் இந்த பஞ்சாப் பகுதி அப்படிங்கிறது. சோ இந்த இங்க ஷாகி பகுதியா இந்த பகுதிகள்ல வந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் பஞ்சாப் பகுதிக்குள்ள வந்து அதுக்கப்புறம் கங்கை பகுதிகளான இந்த பகுதிகள் எல்லாமே கொள்ளையடிக்க வந்துடுறாங்க. இந்தியாவுடைய ஆல்மோஸ்ட் பாதியை வந்து இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. இப்படி இவங்க கொள்ளையடிச்சதுல முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த 1025ல குஜராத் கடற்கரையில இருந்த சோமநாதபுர கோவில் படையெடுப்பு, சாரி கொள்ளை, இதுதான். இந்த படையெடுப்பு சோமநாதபுரத்தின் மேல எடுத்த படையெடுப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு படையெடுப்பு. ஓகேங்களா? இத பத்தி டீட்டெயில்டா இதுக்கப்புறம் குடுத்திருப்பாங்க. சோ இந்த கஜினி மஹமூதுடைய கொள்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதம் சார்ந்த மத ஆதிக்கம் சார்ந்ததுன்னு சொல்றதை தாண்டி அவங்களோட பொருளாதாரம், அரசியல் பொருளாதார தன்மையை வந்து கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னோம். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்னோம், கோவில்களை கொள்ளையடிச்சாங்க, பிற மதத்தவர்களை வெட்டினாங்க, கோவில்களை தகர்த்தாங்க, சிலையை உடைச்சாங்க. அப்ப இதுல இருந்து அவங்களோட மதப்பற்று வெளியே தெரியுது அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் ரீசன் இல்ல. இது வந்து இவங்களோட படையெடுப்பு எல்லாமே வந்து மத ஆதிக்கம் சார்ந்ததை தாண்டி அவங்களோட அரசியல் பொருளாதாரம், அதாவது இங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் தான் அவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? மதம்னா மதத்துக்காக மட்டும் இந்த போர் நடக்கல. பொருளாதாரத்துக்கு நடந்துச்சு. அப்ப இந்த மத பற்ற வெளிப்படுத்தினாங்க. அப்படிதான் வந்து இங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். சோ இதுல என்ன அப்படின்னா, இந்த கஜினி மஹமூதுடைய கொள்ளையடித்து அவரது பெரும் படையை பராமரிக்க செலவு அதிகமா ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு கீழ இருந்தது எல்லாமே வந்து துருக்கிய படை. கஜினி மஹமூது கிட்ட இருக்கிறது ஒரு துருக்கிய படை. இது வந்து நிரந்தரமான தொழில் நேர்த்தியான, அதாவது வல்லவர்கள், தொழில்ல வந்து நேர்த்தியானவர்கள் தான் இந்த படையிலேயே இருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப தெரிந்தெடுத்து தகுதி உயர்த்தப்பட்ட வில்லாளிகள் பிரிவை மையமாக கொண்டு கட்டப்பட்டதுதான் இந்த கஜினி மஹமூதுடைய படைகள். சோ இவர்கள் எல்லாருமே விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள். இவங்களுக்கு வந்து பயிற்சி அளித்து ஆயுதங்கள் கொடுத்து இந்த படையெடுப்புகள் எல்லாமே நடக்கும். சோ இந்திய ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்தும் இவங்க இங்க மட்டும் இந்தியாவில மட்டும் படையெடுக்கல, ஈரான் பகுதிகளிலுமே படையெடுத்திருக்காங்க. இந்தியாவுல படையெடுத்து இந்திய ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்தும், ஈரான்ல படையெடுத்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்தும் கிடைச்ச அந்த கொள்ளையடிச்ச எல்லா செல்வங்களை வச்சுதான் இந்த படைக்கு வந்து ஊதியம் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இது ஒண்ணும் பெருசா இல்ல.
இதுல இன்னொரு விஷயம் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த மாரி படையெடுப்பு நடத்துனாங்கல்ல. சோ இத வந்து வரலாற்றாளர்கள் வந்து மிகைப்படுத்தி கூறியிருக்காங்க. பாரசீக குறிப்புகள்ல மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படி மிகைப்படுத்துனாங்கன்னா, இந்த மாரி கொள்ளையடிச்சது அப்ப அவ்வளோ செல்வங்கள் இருந்துச்சு. அவ்வளோ கொள்ளையடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு பெருமையா அவங்க நூல்கள்ல எழுதியிருப்பாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1029ல ரேய் அப்படிங்கிற ஈரானிய நகரத்த சூறையாடினப்போ கஜினி மாமூது வந்து கிட்டத்தட்ட 5,00,000 தினார்கள் மதிப்புள்ள ஆபரணங்களும், ஆஹ் நாணயங்களையும் 2,60,000 தினார்கள் மதிப்புள்ள நாணயங்களும் 30,000 தினார்கள் மதிப்பு இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி பாத்திரங்களும் இவருக்கு இந்த படையெடுப்புல 1029 ரேய் பகுதியில் எடுத்த படையெடுப்புல கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பாரசீக குறிப்பாளர்கள் வந்து குறிச்சிருப்பாங்க. அதிகமா சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் இருந்தாலும் அதிகமா விடுவோம்ல அந்த மாதிரி. சோ அதே மாதிரிதான் அதுக்கு முன்னாடி சொன்னல இந்த சோமநாதபுர கடற்கரை, இது வந்து எந்த இயர்னு கேட்பாங்க. 1025 சோமநாதபுர கடற்கரை படையெடுப்பு. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தினார் மதிப்பு அளவோட கொள்ளை பொருட்கள் வந்து கஜினி மாமூதுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இத பத்தி எந்த நூல்கள்ல வந்து நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோமநாத படையெடுப்பு குறித்த தகவல்கள் வந்து 13ஆம் நூற்றாண்டுல இருந்த அரபு மரபு வழி பதிவுகள்ல தான் காணப்படுதே தவிர, அதே சமகாலத்துல இந்தியால இருந்தாங்கல்ல சமண மதத்தவர்கள், அவங்களோட சான்றுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு போனாங்கலாம் உறுதிப்படுத்தல. ஓகேங்களா? அதனால இவங்க மிகைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். சோ கஜினி மாமூதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவுதான் கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கஜினி மாமூது இறந்துருவாரு. சோ இதுக்கப்புறம் இவங்க வம்சத்துக்குள்ள வாரிசுரிமை போர்கள்லாம் நடக்கும். ஆனா இப்படி போர்கள் நடக்கும் பொழுதுமே கிட்டத்தட்ட ஒரு 42 வருஷம் வந்து ஆஹ் சுல்தான் இப்ராஹிம் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. 17 வருஷம் கஜினியோடைய மகனா 17 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இவரோட மகன் இப்ராஹிமோட மகன் வந்து மசூத் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. ஏன்னா வாரிசுரிமை போருங்கிறது அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் வின் பண்றாங்களோ அந்த மாதிரி. பட் அப்படி இருந்த காலகட்டங்கள்ல கூட 42 வருஷம் சுல்தான் இப்ராஹிமும் அதுக்கப்புறம் அவரோட மகன் மசூத் 17 வருஷமும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இது வந்து இந்த வாரிசுரிமை போருக்கு விதிவிலக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கப்புறம் தான் கஜினி மாமூது இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இடையே வாரிசுரிமை போர்கள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து முகமது கோரி மறுபடியும் என்ட்ரி கொடுப்பாரு. அடுத்த ஆளான முகமது கோரி வந்து என்ட்ரி கொடுப்பாரு. சோ கஜினி வம்சத்துடைய பிற்கால ஆட்சியாளர்கள்ல லாகூர் பகுதியில மட்டும்தான், அதாவது பஞ்சாப், இப்ப வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்னு சொல்லுவோம். நம்ம பஞ்சாப் கிடையாது. முன்னாடி ஒன்னா இருந்துச்சு. இப்போ வந்து லாகூர் நம்மளுது கிடையாது. சரிங்களா? இப்ப பாகிஸ்தான்ல இருக்கு. இந்த பகுதியில மட்டும்தான் கஜினியோட ஆட்சியாளர்கள் வந்து வம்சாவளிகள் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுவுமே ஒரு 30 வருஷம் தான் நீடிக்குது. 1186ல கோரி அரசர் மொய்சுதீன் முகமது கோரி அப்படிங்கிறவரு பஞ்சாப் மீது படையெடுத்து வந்து லாகூரை கைப்பற்றாரு. சோ அப்ப லாகூர்ல யார் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? கஜினியோடைய வம்சாவளிகள். சோ இந்த பகுதியை வந்து முகமது கோரி கைப்பற்றாரு. கஜினி வம்சத்துடைய கடைசி அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரோஷா. சோ இந்த குரோஷாவை 1192ல கைது செஞ்சு கொன்றுவாரு. கொன்னுட்டு இதுக்கப்புறம் கஜினி வம்சம்னு ஒண்ணு கிடையாது, இதுக்கப்புறம் இது முகமது கோரியோடது அப்படின்னு சொல்லி முகமது கோரி ஆட்சி அமைப்பாரு. சோ முகமது கோரிக்கு வம்சம் எதுவுமே இருக்காது. மகன்கள் இல்லாதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் வந்து ஆட்சி அமைப்பாரு. அப்படி உருவானதா இந்த டெல்லி அரசு. ஓகேங்களா? சோ புரிஞ்சா? சோ மறுபடியும் ஒரு வாட்டி ரீகேப் மாதிரி பார்த்தலாமா? சோ இது வந்து ஒரு பெரிய லாங் ஸ்டோரி. சோ இந்த முகமது பின் காசிம்க்கு அப்புறம் அவரோட ஆட்சி காலத்துல மத்திய ஆசிய பகுதிகளில் அரேபிய பேரரசு இருக்கு. அந்த அரேபிய பேரரசு உடைஞ்சு பல சுதந்திர அரசுகளா மாறுது. அப்படி உருவான ஒரு சுதந்திர அரசு தான் சாமானிய பேரரசு. அந்த சாமானிய பேரரசுமே பின்னால என்ன ஆகுது அப்படின்னா பல மாகாணங்களா வந்து பிரியுது. பட் இருந்தாலுமே சாமானிய பேரரசுல ஒரு மாகாணமா இருக்கிறதா குரசன். அந்த குரசத்தோடைய ஆளுநரா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்புடிஜின் அப்படிங்கிறவர் இருப்பாரு. அந்த அல்புடிஜின் குரசம்ல ஆளுநரா தான் இருப்பாரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு சுதந்திர பகுதியை ஆட்சி செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஆப்கானிஸ்தான்ல கஜினி நகரை கைப்பற்றுவாரு. சோ இவர் கஜினி நகரை கைப்பற்றும் பொழுது அந்த கஜினி பகுதி யார்கிட்ட இருக்குன்னா ஷாகி வம்ச ஆட்சியாளர்கள் கிட்ட இருக்கும். ஷாகி அரசு கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட இருந்து போர் தொடுத்து வின் பண்ணி கஜினி பகுதியை கைப்பற்றி ஒரு சுதந்திர அரசை ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய கஜினி பகுதியில உருவாக்குறது யாருன்னா அல்புடிஜின். அது மட்டும் இல்லாம குரசமோட ஆளுநராவுமே இருந்துட்டு இருக்காரு. அங்க ஆளுநரா தான் இருக்காரு. இங்க ஒரு சுதந்திர அரசை உருவாக்கி இருக்காரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய வம்சாவளிகள் வந்து சிறப்பா ஆட்சி செய்யல.
சோ அவங்களால அந்த ஆட்சியை வந்து நிலைச்சுக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, உயர்குடிகள்லாம் சேர்ந்து சபுக்ஷிதனை என்ன பண்றாங்க, நீ இதுக்கு மேல இந்த பகுதிகளை ஆட்சி செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ ஆல்ரெடி வந்து அல்படஜன் யார்கிட்ட இருந்து அந்த கஜினி பகுதியை எடுத்தாரு, ஷாகி அரசர் கிட்ட இருந்து. அதனால இப்ப ஆட்சி சபுஜிதனுக்கு மாறும் பொழுது ஷாகி அரசர் ஆனந்த் ஜெயபாலர் என்ன பண்றாருன்னா ட்ரை பண்றாரு, நம்ம பகுதி தானே மறுபடியும் புடிச்சுதான் பாப்போமே அப்படின்னு சொல்லி போர் தொடுக்கிறாரு. ஆனா ஜெயபாலர் தோத்துறாரு. தோத்ததுனால இவர்கிட்ட ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஷாகி பகுதியுமே வந்து கஜினி ஆட்சியாளரான சபுக்ஷிதனுக்கு போற மாதிரி ஆயிடுது. சோ அப்ப என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய பகுதியும் முக்கியம், என்னோட உயிரும் முக்கியம் அப்படிங்கறனால ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு முன்னாடி வராரு. சோ அந்த அமைதி உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு வந்து திரை செலுத்துறேன். இந்த பகுதிகளை நானே ஆட்சி செஞ்சுக்கிறேன். என்னோட பகுதிகள் ரிமைனிங் இருக்கக்கூடிய பகுதிகளை என்கிட்டயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, சபுக்ஷிதன் தன்னோட மகனான மாமுது, சோ இவர் கஜினி பகுதியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான் கஜினி மாமுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாமுது தான். ஓகேங்களா? மாமுது கிட்ட நீ இந்த பகுதியுடைய ஆளுநரா இருந்துக்கோ, இந்த பகுதியில ஆட்சியாளர்களை நியமிச்சு கப்பம் வந்து வசூலிச்சுக்கோ அப்படின்னு விட்டுறாரு. ஆனா ஜெயபாலர் எப்போ வந்து அவருடைய பகுதி ஷாகிக்கு வராரோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அங்க சபுக்ஷிதனால் அதாவது மாமுதுனால் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்களை கைது செய்து அந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுறாரு. அந்த உடன்படிக்கையை பிரீச் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? சோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கப் ஸ்டோரி. பட் இவங்க வந்து ஒரு மேற்பார்வையில தான் இருக்கும், மாமுதோட மேற்பார்வையில தான் இருக்கும். சபுக்ஷிதன் வந்து கஜினி பகுதியை ஆட்சி செய்யறதுனால குரசம் பகுதி இருக்குல்ல, அங்க ஆளுநரா ஒருத்தர் இவர் நியமிச்சே ஆகணும்ல, அதனால அங்க மாமுது வந்து இருப்பாரு. சோ மாமுது அங்க இருக்கிறதுனால சபுக்ஷிதன் இறக்கும் பொழுது என்ன சொல்லுவாருன்னா, நீதான் மாமுது வந்து குரசம்ல இருக்கல்ல, அதனால வந்து இந்த பகுதி கஜினி பகுதியை வந்து உன்னோட தம்பியான இஸ்மாயில் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஆனா இது வந்து ஒரு சுதந்திர அரசு. ஆனா மாமுது இருக்கிறது குரசம். குரசம்ல வந்து என்னன்னா ஒரு ஆஹ் சாமானிய பேரரசுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தோட ஆளுநரா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால என்ன பண்றாருன்னா, எனக்குன்னு ஒரு சுதந்திர அரசு வேணும் அப்படின்றதுனால என்ன பண்றாரு, இந்த கஜினி வந்து மாமுது வந்து மாமுது வந்து தன்னோட சகோதரரான இஸ்மாயிலோட வாரிசுரிமை போர் புரிஞ்சு இஸ்மாயில தோற்கடிச்சு கஜினி பகுதியை கைப்பற்றி கஜினி ஆட்சியாளரா மாறுறாரு. இவர் ஆட்சியாளரா மாறும்பொழுது காலிஃபாக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, யாமினி உத்தவ்லா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து பேரரசுடைய வலது கை அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. சோ இப்படிதான் இவர் வந்து ஆட்சி செய்யறாரு. இவர் ஒரு கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆட்சி பண்றாரு. இந்த ஆட்சியில 17 முறை இந்தியாவின் மீது போர் தொடுத்திருக்காரு. இவருடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிக்கிறது. சோ அதனால இந்தியாவுடைய செல்வங்கள் எல்லாம் எங்க சேகரிச்சிருந்தாங்க அப்படின்னா கோவில்கள்ல. சோ அதனால கோவில்கள்ல கொள்ளையடிச்சாங்க. கோவில்களை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம இவங்க வந்து கொஞ்சம் மதப்பற்று இருந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, கோவில்களை வந்து இடிச்சாங்க. இவங்க வந்து இஸ்லாம், அதனால மத்த சமயத்தை சேர்ந்த கோவில்களை வந்து இடிச்சாங்க, சிலைகளை உடைச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிற மதத்தை பின்பற்றவங்க எல்லாத்தையுமே வந்து கொன்னாங்க. இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து அவங்களோட மதப்பற்று எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா ஒருபோதும் அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, மத்த மதத்தவர்களை இஸ்லாமுக்கு மதம் மாறுங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? ஆனா இவங்க படையெடுத்து வரும்போது தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மத்த பகுதிகள்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிக்கிட்டாங்க. ஏன்னா இஸ்லாம் மாறிட்டா நம்ம உயிரோட இருப்போம் அப்படிங்கறனால இஸ்லாமுக்கு மாறிட்டாங்க. மறுபடியும் அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்துவா அவங்க அவங்களோட மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிக்கிட்டாங்க. சோ இதுதான் இதுல முக்கியமானது. இந்த 1525 நடந்த சோமநாதபுர கடற்கரை கொள்ளை. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தினார் மதிப்புடைய பொருட்களை வந்து கஜினி மாமுதுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி 13ஆம் நூற்றாண்டுகள்ல அரபு மரபு வழி பதிவுகள்ல காணப்படுது. ஆனா அந்த சமகாலத்தை சேர்ந்த சமண சம சமண மதத்தோட சான்றுகள்ல இந்த மாதிரி எந்த ஒரு குறிப்புகளுமே இவ்வளவுலாம் இல்ல. அந்த மாதிரிலாம் குடுக்கல. ஓகேங்களா? சோ இவங்களோட படையெடுப்புகள் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, அரசியல் பொருளாதார காரணங்களுக்காக தான் படையெடுத்து வந்தாங்க. இருந்தாலும் அதுலயும் அவங்களோட மதப்பற்ற வெளிப்படுத்தினாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இவரு கஜினி இறந்ததுக்கு அப்புறம் வாரிசுரிமை போர்லாம் நடக்குது. இருந்தாலுமே அந்த காலகட்டம் வாரிசுரிமை நடக்கும் பொழுது 2 ஆட்சியாளர்கள் சக்சஸரா வந்திருக்காங்க. கண்டினியூஸா வந்திருக்காங்க. ஒண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுல்தான் இப்ராஹிம். இவரோட மகன் அடுத்த ஆட்சியாளரா அமைஞ்சிருக்காரு. மகன் மசூத் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து இந்த கஜினி பகுதி பெரிய பகுதிகளை ஆட்சி செஞ்சவங்க கடைசியா வந்து லாகூர் பகுதி ஒரு சின்ன போர்ஷனை மட்டும்தான் இந்த கஜினி வம்சாவளர்கள் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது முகமது கோரி அப்படிங்கிறவரு இந்த பகுதிகளை கைப்பற்றுறாரு. 1186ல மொய்சுதீன் முகமது கோரி அப்படிங்கிறவர் வந்து பஞ்சாப் மீது படையெடுத்து வந்து லாகூரை கைப்பற்றி அந்த டைம்ல வந்து ஆட்சி செய்யக்கூடிய கஜினி வம்சத்தோடைய சேர்ந்தவரான குரவ் ஷா அப்படிங்கிறவரை கொன்றுவாரு. 1192ல கொன்று இதுக்கு மேல கஜினிங்கிறது ஒண்ணு கிடையாது, முகமது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி
முகமது கோரியோடைய ஆட்சி தொடங்குது. ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு கஜினிய பத்தி கொடுத்திருக்கிறதுல. இதுல இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா கணிதவியலாளருமான தத்துவ ஞானியும் கணிதவியலாளரும் தத்துவ ஞானியும் வானவியலாளரும் வரலாற்று ஆசிரியருமான அல்பெரினி. சோ இந்த அல்பெரினி யாரோட இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு கேட்பாங்க. இல்லைன்னா கஜினி மாமுதுடன் இந்தியாவிற்கு வந்த ஸ்காலர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அல்பெரினி. ஓகேங்களா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இது கேட்டிருக்காங்க. சோ இவர் எழுதுனதா ஹிதாப் உல் ஹிந்த் அப்படிங்கிற நூல். சோ இவரு இங்க வந்து இந்த நூலை இயற்றுறதுக்கு முன்னாடியே சமஸ்கிருதத்தை கத்திருக்காரு. இந்து மத நூல்களை தத்துவ நூல்களையும் பல இது வந்து அவரு படிச்சிருக்காரு. அடுத்தது வந்து யூக்ளிடின் கிரேக்க நூலை கூட இவர் சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்திருக்காரு. இது கேட்பாங்க. அல்பெரினி எந்த நூலை சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்தாரு அப்படின்னா யூக்ளிடின்ங்கிற கிரேக்க நூல். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், ஆரியப்பட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குப்த வம்சத்திலேயே ஆரியப்பட்டர் தான் வந்து ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. அந்த நூல்ல தான் புவி தன்னோட அச்சுல வந்து சுழல்றதுனாலதான் இரவு பகல் மாறி மாறி ஏற்படுது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருப்பாரு. இந்த செய்திய இவர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மேலை நாடுகளுக்கு வந்து மேற்கு நாடுகளுக்கு வந்து இவர் தான் பரப்புறாரு. இந்த மாதிரி இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யாரு தான் பரப்புறாங்கன்னா அல்பெரினி தான் பரப்புறாரு. இதனால இவர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு கூற்று கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால இது கிளியரா பாத்துக்கோங்க. இந்தியாவிற்கும் பிற உலக நாடுகளுக்கும் பாலமாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க ஒரு டைம். சோ அதனால இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து கஜினிய பத்தி இருக்கிறது. இதுக்கப்புறம் கோரி பத்தி சும்மா ஒரே ஒரு ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி தான். அவ்வளவுதான். அதோட முடிஞ்சுன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிஞ்சு. கிட்டத்தட்ட இது எவ்வளவு லாங் வீடியோ பாருங்க. சோ இப்பதான் பார்த்தோம். 1186ல லாகூர் பகுதியை வந்து முகமது கோரி வந்து கைப்பற்றினாரு. 1192ல கஜினியோடைய கடைசி வம்ச ஆட்சியாளரான குரோஷாவை கொண்டுட்டு இதுக்கப்புறம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்சியை நிறுவுறாரு இவரு. ஆனா கஜினியோட படையெடுப்புகள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொள்ளையடிக்கிறத மட்டும்தான் நோக்கமா கொண்டிருந்தாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த கொள்ளையடித்த செல்வத்தையும் இவரு படையெடுத்து போய் வெற்றி கொள்றாருல்ல அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய திரையும் வந்து கரெக்டா வருதா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும், உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக படையரண் நகரங்களை வந்து அமைக்கிறாரு. ஓகேங்களா? சோ அவங்க வந்து படையெடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சாங்க, அதுக்கப்புறம் அதை பிரிச்சு கொடுத்தாங்க, அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனா இவர் வந்து அதுக்கப்புறமும் அந்த பகுதியில இருந்து கரெக்டா திரை வருதா, கொள்ளையடிச்ச செல்வம் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே பாக்குறதுக்காக படையரண்கள் அமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவரு கைப்பற்றின நிலப்பகுதிகள்ல வந்து ஆட்சி அமைக்கிறாருல்ல அந்த பகுதிகள்ல முதலீடு செய்யறாருன்னா ஒண்ணும் கிடையாது. இந்த 1180ல இருந்து 190 வரைக்கும் நவீன பஞ்சாப், அதாவது இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாப், இந்த இதுல சிந்து பகுதி அப்படிங்கிறது இதுல இருக்கிறது இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிறது, பஞ்சாப் ஹரியானா மாகாணங்கள், இங்க எல்லாத்துலயுமே வந்து காவல் அரண்களை நியமிக்கிறாரு. காவல் அரண்கள் அப்படின்னா என்னன்னா படை எடுப்புக்கு அதாவது இப்ப வந்து இவரு ஒரு இடத்துக்கு போரிட்டு போறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு படைபலம் வேணுமா, அதுக்காக உருவாக்கப்படுறதுதான் இந்த காவல் அரண்கள். இங்க வந்து யார் யாரெல்லாம் ராணுவத்துல சேர விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் வந்து குடியேறிக்கலாம் இந்த காவல் அரண்கள்ல. சோ இந்த மாதிரி ராணுவத்துல சேரணும் அப்படின்னு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கவங்க யாருன்னா இந்த கூலிப்படைகள். ஏன்னா இந்த கூலிப்படையில அதாவது அந்த காலகட்டங்கள்ல இந்த கொள்ளையடிக்கிற செல்வங்கள்ல ஒரு பகுதி கிடைக்கும்ல அது வந்து பெரிய பணமா வரும். சோ அதனால எல்லாருமே என்ன பண்ணா ராணுவ படையில சேர்ந்துடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாருமே வந்து இந்த காவல் அரண்கள்ல வந்து குடியேறுறாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ 1190ல சுல்தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா படைத்தளபதிகள்ல இருந்து அடிமைகள்ல இருந்தும் படைத்தளபதிகளா இருந்தவங்க இவர் கைப்பற்றிய பகுதிகளில படைத்தளபதிகளா நியமிச்சிருப்பாங்கல்ல அவங்கள்ல இருந்தும் இவர்கிட்ட இருக்கக்கூடிய படைத்தளபதிகளை அடிமைகள்ல இருந்து தேர்ந்தெடுப்பார். சாரி. ஓகேங்களா? சோ இவர் கைப்பற்ற பகுதிகளுக்கு தளபதிகளை நியமிக்கணும் அப்படின்னா அந்த தளபதிகளை எப்படி தேர்வு செய்யறாங்கன்னா இவர்கிட்ட இருந்த அடிமைகள்ல இருந்தே தேர்வு செய்யறாரு. இது 1190கள்ல இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் போர் முறையிலையும் நிர்வாகத்திலையும் சிறப்பு பயிற்சி பெற்ற இந்த அடிமைகள் தளபதிகளா தேர்ந்தெடுக்கப்படுறாங்கல்ல இந்த அடிமைகள் வந்து டிஃப்ரெண்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் அடிமைகள் வச்சிருப்பாங்க. தோட்டத்தை பாத்துக்க, அடுத்தது வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு மற்ற வேலைகளை செய்யறதுக்கு எல்லாம் அடிமைகள் வச்சிருப்பாங்க. அந்த அடிமைகள்ல இருந்தெல்லாம் தளபதிகளை எடுக்க மாட்டாங்க. எங்க இருந்துதான் எடுப்பாங்கன்னா போர் முறையில் நிர்வாகத்துல சிறப்பு பயிற்சி பெற்றிருப்பாங்கல்ல அந்த அடிமைகளை தான் வந்து படை தளபதிகளா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சோ இந்த காலகட்டங்கள்ல அதாவது இவர் இருந்த காலகட்டங்கள்ல வந்து முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உச்சி, லாகூர், முல்தான் இந்த பகுதி தான்.
ஆல்ரெடி லாகூரை கைப்பற்றிட்டாரு. இப்போ 1186லயே லாகூர் வந்து இவர் கையில வந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, லாகூர் பகுதிகள் இவர்கிட்ட தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம 1175 லாகூருக்கு முன்னாடியே வந்து முல்தான் பகுதிகள வந்து இஸ்மாயில் வம்ச ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து கைப்பற்றியிருப்பாரு. சோ இந்த மாதிரி இஸ்மாயில் ஆட்சி வம்சாளர்கள் கிட்ட இருந்து லா அ உ அ முல்தான் பகுதிய கைப்பற்றும் பொழுது உச் பகுதியும் வந்து அவர்கிட்ட வந்திருக்கும். உச்கோட்டையுமே வந்து ஈஸியா வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த லாகூர் பகுதி. இந்த 3 பகுதிகளுமே இப்ப யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகமது கோரி பகுதியில இருக்கு. சோ இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இன்னும் போவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்திய பகுதிகள நோக்கி வராரு. அப்படி நோக்கி வந்தப்பதான் குஜராத்ல சாளுக்கியர்கள், அபுமலைகள் பார்த்திருப்பீங்க. ஆரவல்லி மலைத்தொடர்ல வந்து அபுமலைகள் அப்படிங்கிறது ஜியோகிராஃபி படிக்கணும். புரியுதுங்களா? ஏன் ஜியோகிராஃபி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் லெசன படிங்க, படிங்கன்னு சொல்றது. ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன் மேப் ரீடிங் கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். அத நீங்க பார்க்கலனா கூட இந்த வீடியோல நான் வந்து பின் பண்றேன். நீங்க பார்த்துருங்க. ஓகேங்களா? சோ இந்த குஜராத் சாளுக்கியர்கள் அல்ல அபுமலையில இருக்காங்க. இவங்களோட வந்து கோரி முகமது இந்த பகுதியும் கைப்பற்றணும்னு கோரி முகமது வந்து படையெடுத்து போறாரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியே ஏற்படுது. 1179ல இந்த படையெடுப்புல தோத்துடுறாரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஓகே இப்படியெல்லாம் போக்கூடாது. குஜராத் பகுதியெல்லாம் போக்கூடாது. அப்படியே இப்படி போயிரலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஓகேங்களா? அதோ இந்த மாரி இருக்குமா இந்தியா? சோ கொஞ்சம் தப்பா தான் போடுறேன். மன்னிச்சுக்கங்க. சோ இந்த பகுதி குஜராத்தா? இங்க இருக்கு குஜராத். சோ இங்க முல்தான், லாகூர், உஜ் பகுதி இது எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாரு. ஆல்மோஸ்ட் இந்த பகுதி வந்துட்டாரு. இப்போ அப்போலாம் இது இந்த பகுதியா தான் இருந்துச்சு. இந்த பகுதிய கைப்பற்றிட்டு அப்படியே இங்க வரும்னு பாக்குறாரு. இங்க வரும்போது அடி வாங்குறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த பகுதிய விட்டுட்டு நம்ம இப்படி போயிரலாம் அப்படின்னு சொல்லி, மறுபடி தன்னோட படையெடுப்பு போக்க வந்து மாத்திப்பாரு. மாத்திட்டு இப்ப என்ன பண்ணுவாருன்னா, இங்க இருக்கக்கூடிய சிந்து பகுதி, இங்க எல்லாத்துலயுமே வந்து உறுதிப்படுத்திக்குவாரு. இது மட்டும் இல்லாம, இந்த ராஜஸ்தான் பகுதி, மாலவா, அதுக்கு அடுத்தது இந்த கன்னௌஜ் பகுதி, உத்தரப்பிரதேஷ் இந்த மாரி குஜராத்த மட்டும் விட்டுருவாரு. அப்படியே இப்படி போவாரு. இந்த கங்கை நதி இருக்குல்ல, அத நோக்கி அப்படியே போவாங்க. சோ இதுதான். சோ இவரோட ஆட்சி காலத்துல நடந்த முக்கியமான 3 போர்கள், அடிக்கடி கேள்வி பகுதியில கேட்கக்கூடிய போர்கள் அப்படின்னா இதுதான். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரித்வி சௌகான். பிரித்வி சௌகான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அஜ்மீர் பகுதிய ஆட்சி செஞ்ச ஒரு ரஜபுத்திரர் தான் வந்து இந்த பிரித்வி சௌகான். சோ இந்த பிரித்வி சௌகான் அப்படிங்கிற அஜ்மீர் பகுதி அப்படின்னா ராஜஸ்தான் பகுதியில இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ராஜஸ்தான்ல இருக்கவங்கள தான் வந்து சௌகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அஜ்மீர் பகுதியை ஆட்சி செஞ்சவர் தான் வந்து பிரித்வி சௌகான். சோ இவருடைய பகுதிகள்ல ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த அஜ்மீர் பகுதியில ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டை தான் வந்து தபகர் ஹிந்தா அப்படிங்கிற ஒரு கோட்டை. இந்த கோட்டையை வந்து முகமது கோரி வந்து தாக்குவாரு. சோ இவருடைய தாக்குதல தெரிஞ்சுக்கிட்ட அஜ்மீருடைய அரசனான பிரித்வி சௌகான் என்ன பண்றாருன்னா, ஒரு படை எடுத்துக்கிட்டு 1191ல இந்த பகுதிக்கு போவாரு. என்னுடைய கோட்டை பகுதியை தாக்குறியா அப்படின்னு சொல்லி, இப்ப பிரித்வி சௌகான் வெர்சஸ் முகமது கோரி போர் நடக்குது. எப்ப 1191ல நடக்குது. சோ இந்த போர்ல என்ன ஆகும் அப்படின்னா, பிரித்வி சௌகான் வின் பண்ணிருவாரு. முகமது கோரி தோல்வியுற்றுருவார். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த போர் தான் முதலாம் தரைன் போர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஓகேங்களா? சோ இத அடிக்கடி கேட்பாங்க. யார் யாருக்கும்? பிரித்வி சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் நடக்குது. எதனால? தபகர் ஹிந்தா கோட்டைய முகமது கோரி தாக்குறதுனால 1191ல நடக்கக்கூடிய முதலாம் தரைன் போர். இதுல முகமது கோரி தோல்வி அடைஞ்சிறாரு. சோ இதனால இத வந்து எப்படி நினைக்கிறாரு அப்படின்னா, சௌகான் வந்து முகமது கோரி வந்து ஒரு வலிமை இல்லாத ஒரு பெர்சன். சும்மா ட்ரை பண்ணலான்னு பண்ணாரு, தோத்துட்டாரு. அவர் வந்து ஒரு வலிமை இல்லாத பெர்சன் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே ஈஸியா விட்டுறாரு. ஒரு எல்லைக்காக நடந்த சண்டையா மட்டும் தான் பாக்குறாரு. இங்க வந்து ஆட்சிலாம் வந்து பிடிக்க முடியாது அவரால. அந்த அளவுக்கு ஒரு வலிமையானவர்லாம் கிடையாது அப்படின்லாம் இவரு நினைச்சுடுறாரு. அதனால இவர் மறுபடியும் தாக்குதல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாருல்ல, இதுக்கப்புறம் பண்ண மாட்டாரு அப்படின்னு முகமது கோரி வந்து தாக்குதல் நடத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுடுறாரு. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல மறுபடியும் வந்து முகமது கோரி வந்து மறுபடியும் போர் நடப்பாரு. இந்த முதலாம் தரைன் போர்ல என்ன ஆகும் அப்படின்னா, முகமது கோரி வந்து காயப்பட்டுருவாரு. சோ அந்த மாரி காயமடையும் பொழுது ஒரு குதிரை வீரர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவர காப்பாத்தி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போருவாரு. சோ பிரித்வி சௌகான் நினைச்சதுக்கு மாறா இப்ப மறுபடியும் அடுத்த வருஷமே ஒரே வருஷம் தான். 1192ல மறுபடியும் பிரித்வி சௌகான் வெர்சஸ் முகமது கோரி. இப்ப இந்த போர் நடக்கும். ஆக்சுவலா இந்த போர்ல முகமது கோரி வின் பண்ணுவாரு. இதுக்கு முக்கியமா ஒரு ரீசன் இருக்கு. அது இங்க உங்களுக்கு குடுக்கல. முகமது கோரியோடைய மாமனார் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் என்னன்னா, அவர பத்தி அடுத்து படிப்பீங்க. ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறவரு. சோ முகமது கோரி சாரி
பிருத்திவி சௌகானுடைய மாமனார் வந்து ஆஹ் ஜெயச்சந்திரன் வந்து முகமது கோரிக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மாமனார் தானே, அப்புறம் ஏன் இவருக்கு போய் ஹெல்ப் பண்றாரு? முகமது கோரிக்கு ஏன் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா, பிருத்திவி சௌகான் வந்து சம்யுக்தா அப்படிங்கிறவங்கள காதலிப்பாங்க. இந்த சம்யுக்தா அப்படிங்கிறவங்க யாருன்னா வேற யாரும் இல்ல, இந்த ஜெயச்சந்திரனோட மகள் தான் வந்து சம்யுக்தா. சோ இந்த ஜெயச்சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி உத்தரப்பிரதேசம்ல இருக்கக்கூடிய கன்னோஜ் பகுதி, உத்தரப்பிரதேஷ். ஆனா பிருத்திவி சௌகான் இருக்கிறது ராஜஸ்தான். சோ சம்யுக்தாவுக்கும் பிருத்திவி சௌகானுக்கும் காதல் இருக்கும். இது சம்யுக்தா காதல் கதைன்னு நீங்க ஒரு பெரிய நாவலையே வந்து படிக்கலாம். ஒரு இதுவே கொடுத்திருப்பாங்க, ஒரு புக்கே இருக்கு. சோ இந்த மாதிரி சம்யுக்தாக்கும் பிருத்திவி சௌகானுக்கும் காதல் நடக்கும். அது வந்து ஜெயச்சந்திரனுக்கு பிடிக்காது. இதோட மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாருன்னா, பிருத்திவி சௌகான் வந்து சம்யுக்தா வந்து தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. சோ அதனால ஜெயச்சந்திரனுக்கு வந்து இவர் மேல வந்து ஒரு பெரிய அதிருப்தி, அதுவும் இல்லாம பிடிக்காது. சோ இந்த விஷயத்தினால அதனால இவர் ஜெயச்சந்திரன் என்ன பண்ணுவாருன்னா, முகமது கோரிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த சப்போர்ட்னால முகமது கோரி என்ன பண்ணிடுவாருன்னா, பிருத்திவி சௌகானை தோக்கடிச்சிருவாரு. அதுவும் இல்லாம பிருத்திவி சௌகான் வந்து முகமது கோரிய அவ்வளவு பெருசா வந்து எடை போடல. நீ வலிமை என்கிட்ட முதல்லயே தோத்தவன் தானே, நீ என்ன பெருசா பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன படையோட தான் போவாரு. மறுபடியும் இந்த 2ஆம் தரையின் போர் அப்போ. சோ 1192 இரண்டாம் தரையின் போர்ல பிருத்திவி சௌகான் வெர்சஸ் முகமது கோரி. இதுல முகமது கோரி வின் பண்ணிடுறாரு. இதுக்கான ரீசன்ஸ் இதுதான். சோ இவ்வளவுதான். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, போர்ல வெற்றி பெற்றாலுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, முகமது கோரி வந்து நீயே இந்த பகுதியெல்லாம் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. வச்சுட்டு என்கிட்ட வந்து கப்பை மட்டும் கட்ட அந்த மாதிரி கொண்டுருவாரு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் என்னன்னா, இப்போ போர்ல தான் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனா அவர் ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணாதான் அந்த பகுதி இவருக்கு கண்ட்ரோல், இவருக்கு கீழே வரும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாருன்னா, அந்த பகுதியை அவர்கிட்டயே கொடுத்துட்டு பின்னால வந்து ராஜ துரோகம் குற்றம் சாட்டி என்ன பண்ணிடுவாருன்னா அவரை கொன்றுவாங்க. நீ வந்து எனக்கே வந்து துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பிருத்திவி சௌகானை கொன்றுவாங்க. சோ இதுதான். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பகுதிகளை வந்து தன்னோட நம்பிக்கைக்குரிய தளபதியான குத்புதீன் ஐபக் வந்து ஆட்சியாளரை நியமிக்கிறார். யாரு? முகமது கோரி. இவர் வென்ற பகுதியை குத்புதீன் ஐபக் கிட்ட கொடுத்து, இந்த பகுதியில நீ தளபதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. புரிஞ்சுங்களா? இந்த ஸ்டோரி இவ்வளவுதான். 1ஆம் தரையின் போர், 2ஆம் தரையின் போர். அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, முகமது கோரிக்கு ஹெல்ப் பண்ணாருல்ல 2nd தரையின் போர்ல, யார் ஹெல்ப் பண்ணா? பிருத்திவி சௌகானோட மாமனார். இவருக்கு எதிரா இப்போ வந்து நீ முன்னாடி சப்போர்ட் பண்ண, பட் இருந்தாலும் வா உனக்கே ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாருன்னா, கன்னோஜ் அரசர் ஜெயச்சந்திரனுக்கும் எதிரா வந்து வெர்சஸ் முகமது கோரி. இதுலயுமே முகமது கோரி வின் பண்ணிடுவாரு. சோ இந்த மொத்த பகுதியும் சேர்த்துதான் குத்புதீன் ஐபக் கிட்ட வரும். ஓகேங்களா? ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, கன்னோஜ் அரசர் ஜெயச்சந்திரனை எதிர்த்து போர் புரிய மீண்டும் விரைவிலேயே முகமது கோரி இந்தியா வராரு. சோ இவர் வந்தப்போ கோரியை எதிர்த்த போரில ரஜபுத்திரர்கள் யாருமே வந்து இந்த ஜெயச்சந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணல. ரஜபுத்திரர்கள்ங்கிறது இந்தியாவுடைய அந்த மத்திய பகுதிகள் இருக்கு பாருங்க, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், டெல்லி, அடுத்தது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இந்த பகுதிகள் எல்லாமே சேர்த்ததான். இங்க எல்லாமே அந்தந்த ஆட்சியாளர்கள் இருப்பாங்க. அவங்களதான் ரஜபுத்திரர்கள்னு சொல்லுவாங்க. சோ எந்த ரஜபுத்திரர்களுமே வந்து இந்த மாதிரி 2nd டைம் ஜெயச்சந்திரனோட வந்து போரிடும் பொழுது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இங்க அந்த ஸ்டோரி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஜெயச்சந்திரன் மகள் சம்யுக்தாவை பிருத்திவி சௌகான் கடத்தி சென்றதையொற்றி இவருக்கும் பிருத்திவி சௌகானுக்கும் இடையே வந்து பகை இருந்திருக்கும். அந்த பகையினால இவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டாரு ஜெயச்சந்திரன். எல்லாருமே வந்து பிருத்திவி சௌகானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. தப்பு இல்லப்பா, இதுல என்ன இருக்கு, இதுக்கெல்லாம் போய் நீ பகையாளியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவி சௌகான் பக்கம் எல்லாருமே இருந்ததுனால இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால ஈஸியா வந்து இவரை வந்து கொன்றுவாங்க. சோ இவர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. ஆனா இந்த மாதிரி ஜெயச்சந்திரனை வென்று முகமது கோரி நிறைய செல்வத்தோட திரும்பி போவாரு. அந்த பகுதியில ஆட்சியாளர் குத்புதீன் ஐபக்க நியமிச்சுட்டு திரும்பி போவாரு. அந்த மாதிரி ரிட்டர்ன் போகும்பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா, அடையாளம் தெரியாத நபர்களால முகமது கோரி கொல்லப்படுகிறார். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் பிருத்திவி சௌகான் 1ஆம் தரையின் போர், பிருத்திவி சௌகான் வின் பண்ணிடுவாரு. 2nd தரையின் போர்ல முகமது கோரி வின் பண்ணிடுவாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ண ஜெயச்சந்திரனோட மறுபடியும் போர் தொடுக்க மறுபடியும் அங்க இருந்து வருவார். அதாவது அந்த கைப்பற்றின பிருத்திவி சௌகான் கிட்ட இருந்து கைப்பற்றின பகுதியை வந்து குத்புதீன் ஐபக் கிட்ட கொடுத்துட்டு நீ பாத்துக்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. மறுபடியும் வந்து கன்னோசி ஆட்சி செய்யக்கூடிய ஜெயச்சந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளையும் கைப்பற்றி மறுபடியும் குத்புதீன் ஐபக் கிட்டே கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாருன்னா ரிட்டர்ன் போவாரு. அந்த மாதிரி ரிட்டர்ன் போகும்போது முகமது
கோரி அவுட். இப்ப வந்து முகமது கோரிக்கு மகன்கள் யாரும் இல்லை. சோ அதனால குத்புதீனுக்கு மேல யாருமே கிடையாது. சோ அதனால குத்புதீன் ஐபக் இப்ப என்ன பண்ணிடுறாருன்னா, நான் தான் ராஜா, இது என்னோட சாம்ராஜ்யம், டெல்லி சுல்தானியம். சோ இப்படிதான் டெல்லி சுல்தானியம் தோற்றுவிக்கப்படுது. இதுல நீங்க அதாவது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரஜபுத்திரர்கள் பத்தி கேட்பாங்க. ரஜபுத்திரர்கள் அப்படின்னா யார் யாருன்னா, தோமர் பகுதி. தோமர்னா இப்ப இருக்கக்கூடிய டெல்லி பகுதி. சவுகான்கள் அப்படிங்கிறவங்க ராஜஸ்தான் பகுதியில இருக்கவங்க. அதாவது தோமர் அப்படிங்கிறவங்க தில்லி பகுதியில இருந்தவங்க தோமர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுகான்கள்னா ராஜஸ்தான்ல. சோலங்கி அப்படிங்கிறவங்க குஜராத் பகுதியில இருந்தவங்க தான் சோலங்கி. மால்வா பகுதியில இருந்தவங்க பரமர்னு சொல்லுவாங்க. கன்னோசி பகுதியில இருந்தவங்க கடவாலா. கன்னோசி கடவாலா புரிஞ்சுங்களா? அடுத்தது பந்தேல்கண்ட் பகுதியில இருந்தவங்க சந்தேலர்கள்னு சொல்லுவாங்க. இது பின்னாடி எல்லாம் பாப்பீங்க. சந்தேலர்கள் சந்தேலர்களை கொன்றாங்க. கடவாலால வந்து போர் புரிந்தாங்க. சோலங்கி பகுதியில போர் புரிந்தாங்க. சோலங்கியோட போர் புரிந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்ல. டோமர் அப்படின்னா தில்லி பகுதியை சேர்ந்தவர்கள். ராஜஸ்தான், சவுகான், குஜராத்ல இருந்தவங்க சோலங்கி, மால்வா பகுதியில இருந்தவங்க பரமர், அதுக்கடுத்து கன்னோசி உத்தரப்பிரதேசத்துல இருந்தவங்க யாருன்னா கடவாலா அப்படிங்கிறவங்க. பந்தேல்கண்ட் பகுதினா ஒண்ணும் இல்ல, மத்திய பிரதேசம் தான். மத்திய பிரதேசத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான். அதே மாதிரி இந்த மால்வா பகுதிங்கிறது ராஜஸ்தானோட ஒரு பகுதி, மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதி இப்ப இருக்கிறதுல சொல்றேன். சோ இது வந்து இந்த ஊரை வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க யார் யாருன்ட்டு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ரஜபுத்திரர்களுக்கும் இந்த முகமது கோரி இஸ்லாமியர்கள் அதாவது துருக்கியர் படைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2 பேருமே ஒரே மாதிரிதான் போர் பாரம்பரியம் கொண்டவங்க. ஆனா வந்து இவங்க வந்து துருக்கியர்களோட குதிரைப்படை வந்து பழமான ஒரு குதிரைப்படை. சோ அதுலதான். ஆனா இந்த ரஜபுத்திரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யானை படைகளை மையப்படுத்தி இவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து குதிரைப்படைகள். குதிரைகள் வந்து பன்மடங்கு வேகம் கொண்டவை. யானைகளோட ஒப்பிடும் பொழுது குதிரை என்ன சொல்றது, வேகமா போகும். சோ வெசியா போறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரம் வந்து அதிக அளவு போர் புரிவாங்க. அதனால வந்துட்டு அதிக பேரை வந்து கொல்ல முடியும். அதனால துருக்கியர்களுக்கு இந்த குதிரைப்படை வந்து இவங்க வெற்றி கொள்றதுக்கு ஒரு முக்கிய சாதகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான் வந்து ஸ்டோரி பிஹைண்ட் இட். சோ அதுக்கடுத்து இந்த ஒரு பாயிண்ட், இந்த பாக்ஸ் எல்லாம் எப்பவுமே மறக்காம பாத்துருங்க. ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும், சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல டூ யூ நோன்னு போட்டிருந்தாலும் சரி, அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்திருந்தாலும் சரி, எதுவுமே கொடுக்காம இந்த மாதிரி எம்டியா ஒரு பாக்ஸஸ் கொடுத்திருந்தாலும் சரி, பாட சுருக்கமா இருக்கட்டும், புக் பேக் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் கேக்குறாங்க. அல்பர்னி பாருங்க, பாக்ஸ் பாக்ஸ் கொஸ்டின். சோ அதுல தான் கேட்டிருக்காங்க. சோ இவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? சோ ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பான்? முகமது பின் காசிம். யார் அனுப்புனாங்க? ஹஜ்ஜஸ் பின் யூசுப் அனுப்பியிருப்பாரு. சோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொன்னேன். முதல்ல இஸ்லாமிய ஆட்சியாளர் யார் வந்து இந்தியா மீது படையெடுத்தாங்கன்னு கேட்டா முகமது பின் காசிம் தான். ஏன்னா ஹஜ்ஜஸ் பின் யூசுப் இங்க வரலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் படை அனுப்புவாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்சியாளர் அனுப்புவாரு. அந்த ஆட்சியாளர் தான் இந்த முகமது பின் காசிம். இவருக்கு அப்புறம் இவர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் எதுவுமே இருக்காது. இந்த காலகட்டங்கள்ல அல்புடிஜன், சபுக்ஜிதீன், அவரோட மகன் கஜினி. அப்புறம் கஜினி தான் வந்து கொஞ்ச நாள் இது பண்ணிருப்பாரு. கஜினி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க பகுதி வந்து கடைசி காலங்கள்ல லாகூர் பகுதி மட்டும்தான் இருக்கும். பின்னால முகமது கோரி அந்த லாகூர் பகுதியை கைப்பற்றி கஜினி வம்சத்தை வந்து தோற்கடிச்சிட்டு இவர் ஆட்சி அமைச்சிருப்பாரு. இவர் யார் யார் கூட எல்லாம் போர் புரிஞ்சிருப்பாருன்னா, இதை முக்கியமா சொல்லக்கூடியது இந்த பிருத்திவி சௌகான் அண்ட் ஜெயச்சந்திரன். இந்த 2 இது. சோ முதலாம் தரையின் போர், 2ஆம் தரையின் போர் ரொம்பவே முக்கியமானது. அதுக்கு அடுத்தது இந்த பகுதிகள் ரொம்ப முக்கியம். எந்த பகுதி, அந்த ரஜபுத்திரர்களோட பேர் என்னன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு. சோ இந்த பாட்டை வந்து நீங்க ஒமிட் பண்றீங்க. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால தெளிவா ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிச்சு பாருங்க. இது புரியும் உங்களுக்கு. நிறைய நான் சொன்ன ஸ்டோரிஸ்ல இங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. பட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லைதான். அந்த எக்ஸ்ட்ரா நான் சொன்னதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சிலது தேவை, ஒரு சிலது தேவையில்லைதான். பட் இருந்தாலும் ஸ்டோரி வந்து ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு ஸ்டோரி மாதிரி கண்டினியூவா வந்தா தானே புரியும். அதனால இது எல்லாத்தையுமே ஸ்டோரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்த வீடியோல இந்த அடிமை வம்சம், அதாவது 5 வம்சங்களை பத்தி டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் 7th பார்க்கல அப்படின்னா 7th பார்த்துட்டு தான் அடுத்த செகண்ட் வீடியோ பார்க்கணும் நீங்க. ஏன்னா 7th வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. அடுத்து 11th இதை பார்த்துடுங்க. தயவு செய்து இப்ப பார்த்த விஷயங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மறக்காம படிச்சிருங்க. யார் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னாலும் கேட்காதீங்க, படிங்க. ஓகேங்களா? ஏன்னா குரூப் 2ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2A 1 எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ அதனால படிச்சிருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.